பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் மேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வந்த ஜோதி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் மேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வந்த ஜோதி வையம் எல்லாமரே விளங்க வாழ்வேனும் மங்கையர் கோணிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. ஆண்டாளை பற்றி குரு பரம்பரா பிரபாவத்தில் சொல்லும்போது அவள் பெருமாளுக்காக பெருமாளை வரிக்க வேண்டும் என்கின்ற இச்சையோடு ஆகாங்கையோடு 30 நாட்கள் நோம்பிருந்தாள். அந்த நோம்பிருக்கும் போது பாடிய பிரபந்தமே திருப்பாவை. தெளிந்த ஞானத்தோடு பாடிய ஆண்டாள் திருப்பாவை சாதித்த பிறகு சொன்ன பிறகு 143 பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழி என்ற மற்றொரு பிரபந்தத்தை பாடினாள். அதனால கிரமத்துல முதல்ல திருப்பாவை, பிறகு நாச்சியார் திருமொழி என்கின்ற ஒரு மரபு அனைத்து ஆச்சாரிய சிரேஷ்டர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஆயினும் அடியேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆண்டாளுடைய வரலாறை அவளுடைய பிரபந்தத்தில் உள்ள சில பாசுரங்களோடு கோர்த்து கொடுக்கும் போது முன்னும் பின்னுமாக கொஞ்சம் நாச்சியார் திருமொழி வரும், நடுவில் திருப்பாவை வரும், பின்னாடி நாச்சியார் திருமொழி வரும், மறுபடியும் திருப்பாவை வரும் என்று ஒரு கிரமத்தில் கொடுத்து வந்துள்ளேன். இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேனே, திருப்பாவை பாடிட்டு அப்புறம் தான் நாச்சியார் திருமொழி பாடினான்னு. அதற்கு ஏதேனும் சான்று உள்ளதா என்று கேட்டால் ஒரு சுலபமான ஒரு சான்று, ஒரு ரெஃபரன்ஸ். ஆண்டாள் பாடிய திருப்பாவை பிரபந்தம் எப்போது? மார்கழி மாதம் 30 நாட்கள் பாடின பிறகு அடுத்தது வரக்கூடிய தை இல்லையா? அதனால நாச்சியார் திருமொழியின் முதல் திருமொழி துவங்கும் பாசுரமே தையொரு திங்கள் தரவிளக்கீற்றி என்று பாடி அது ஒரு மண்டலம் பாடினாள். அந்த இருந்த நோன்பு இப்ப அடுத்த ஒரு நோன்பு இருக்கா, அது தை மாசம் முழுக்க 30 நாள். அடுத்து வரக்கூடிய மாசியில் மாசி முன்னாள் அப்படின்னு ஆண்டாள் பாடுறா. அதுல ஒரு பாதின்னு வச்சுக்கோங்களேன், பாதி இல்லாட்டா பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒன்று 15 நாள் இல்லாட்டா 18 நாள் சேர்த்து ஒரு மண்டலம் இருந்தாள். அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தேடா, மார்கழி பாடியாச்சு திருப்பாவை, அப்புறம் தானே நாச்சியார் திருமொழி வருது அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கம் என்னன்னா, திருப்பாவையில் பெருமாளை வரிக்க வேண்டும் என்கின்ற பக்தி இருந்தது. அதுவே மிகுதியாய் ஒரு துவரை ஏற்பட்டு விட்டது. அதாவது கிருஷ்ணரை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அவன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறானே என்கின்ற விரகதாபத்தின் அடிப்படையால் தான். விரகதாபம்ங்கிறது இட் இஸ் a fever caused because of separation. ஒரு நாயகனுக்கும் ஒரு நாயகிக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டால் வரக்கூடிய தாபத்துக்கு விரகதாபம் என்ன பெயர். அது நாச்சியார் திருமொழியில தான் வந்ததுன்னு சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழி என்னும் பிரபந்தத்தில் உள்ள அந்த திருமொழிகளில் சில பாசுரங்களை அனுபவித்து வந்தோம். அதுல ஒரு பாசுரத்தை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். தையொரு திங்களோ தரைவிளக்கி தழ்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருகணில்
அழகினு கலங்கரே தனங்க தேவா உய்யவும் மாங்கோலோ என்று சொல்லி உன்னையோ வேயையோ தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கர கை வேங்கடவர்கென்னை விதிக்கிற்றியே. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் ஈட்டு மாஷி முன்னாள் ஐய நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினு கலங்கரித்த அனங்க தேவா உய்யவும் ஆங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. அப்படிங்கிறது முதல் திருமொழியின் முதல் பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஒரு பீட்டிகை, ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவதாரிக்கை கொடுக்க வேண்டாமா? ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னாளே, பெருமாளை பார்த்து என்ன சொன்னா? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னை நாங்கள் உபேயமாக பெற்று உங்களை நான் ஆராத்திய தெய்வமாக பெற்று பகவானே நாங்கள் அனைவரும் தவம் செய்திருக்கின்றோம். மேல சொல்லிட்டு உனக்கு கைங்கரியம் செய்வதே, உனக்கு பணி செய்வதே எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறதே, உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்கின்ற வார்த்தைகளால் குறிப்பிட்டாள் ஆண்டாள். அப்படி பெருமாளே சர்வஸ்வம், உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் பாடினார் இல்லையா? அதே கிரமத்தில் ஆண்டாளும் கண்ணனை அனுபவித்தாள். அனுபவித்த பிறகு ஒரு விரகதாபம் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த விரகதாபத்தின் பலனாய் அதால வந்த ஒரு சைடு எஃபெக்ட் என்ன பண்ணிவிட்டா, பெருமாளை அடைய வேண்டும், கண்ணனை வரிக்க வேண்டும் என்கின்ற துவரை உருவாக, அதற்கு எது செய்தாலும் பரவாக இல்லை என்று நினைத்து காமன், கந்தர்பன், மாறன், அப்படி அனங்கதேவன் அப்படின்லாம் காமனுக்கு பேர். காமன்னா ஆங்கிலத்தில் சொல்லும் போது கியூபிட், தி காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு மாறன் ஒரு பெயர் உண்டு, கந்தர்பன்னு பெயர் உண்டு, காமதேவன் காமன்னு பேர் உண்டு, அதே மாதிரி அனங்கன்னு பேர் உண்டு. இதெல்லாம் காமனுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். அதையிட்டு அவனை முன்னிட்டு அவனுக்கு ஒரு நோன்பு இருப்பதாக தெரிகிறது இந்த பாசுரங்களை பார்த்தால். அது இல்லைங்கிற மாதிரி வியாக்கியாத்தை எழுதியிருக்கா. பொதுவான ஒரு பரவலாக பிரசித்தமாக சொல்லப்பட்ட உரைகளில் அவள் காமனை நோக்கி ஒரு நோன்பு இருந்தாள் அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு ஒரு சான்று இருக்க வேண்டாமா? இப்ப ஆண்டாள் சர்வமும் நாராயணன், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லிவிட்டு இப்படி திடீர்னு யாரோ காமன், அவரே எரிஞ்சு போயிருக்க, சிவபெருமான் எரிச்சுட்டார். அங்கமே இல்லாதவனாய் அங்கஹீனனாய் இருக்கக்கூடிய காமதேவனை நினைத்து நோம்பிருக்கலாமா என்று கேட்டால் இதற்கு பிரமாணம் உள்ளதான்னு கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியாதா ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதஹ சமாஹிதாக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹான்னு ஸ்லோகம். என்ன சாதிக்கிறார் வால்மீகி? ராமன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் வாழ்க்கையில் துன்புறவே கூடாது, கஷ்டமே படக்கூடாது சுவாமி, நல்லா சௌக்கியமாக இருக்க வேண்டும். அவ அப்பா அம்மா இதை நினைச்சது பெரிய விஷயம் இல்லை. அயோத்தியாவாசிகள், இன்னும் ராமர் யுவராஜாவா கூட ஆல, அதுக்குள்ள ஊர் மக்கள் நினைத்தார்கள் என்றால் ராமனுடைய பிரபாவம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஊர் மக்கள் நினைத்தார்கள், அதுக்கு ராமன் நன்னா இருந்தா போரும். அதனால சர்வான் தேவான் நமஸ்யந்தி, என்னெல்லாம் தெய்வங்கள் இருக்கோ, நீங்க காவல் தெய்வம்னு சொல்றீங்களா போருது, மாரியம்மன்னு சொல்றீங்களா போருது, சிவபெருமான்னு சொல்றீங்களா போருது, முருகப்பெருமான்னு சொல்றீங்களா போருது, போரும் சுவாமி, ராமன் நன்னா இருந்தா போறோம், நாங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குவோம் அப்படின்னு இந்த அயோத்தியாவாசிகள் இருந்தாலே, ராமன் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நாங்க எந்த தெய்வத்துக்கு கெட்ட வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு இருந்தபடி ஆண்டாளும் கண்ணனே என் இருந்தவள் கண்ணனை வரிக்க வேண்டும், அது நிறைவேறுவதற்கு நான் காமதேவனையும் ஆசிரியிப்பேன் என்று இருந்தாளாம். இதற்கு இன்னொரு சான்று உள்ளதா என்று கேட்டால் ஹனுமான் தன்னை குறிப்பிடும் போது சொல்றார், பாவோ நான்யத்ர கச்சதி, எனக்கு ராமனிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது தாயே
அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றார் நமோஸ்து வாசஸ்பதையே. சுந்தரகாண்டத்துல ஒரு ஸ்லோகம். சுவாமி இப்பதான் ராமன் எல்லாம்னு சொல்லிட்டு வாசஸ்பதி கிட்ட பிரார்த்திக்கிறாரே, ராமன் நன்னா இருக்கணும்னு வாசஸ்பதி கிட்ட பிரார்த்திக்கிறார். ராமன் நன்னா இருக்கணும்னு எல்லா தெய்வங்களின் கோவிலுக்கும் சென்றுள்ளன அயோத்தியாவாசிகள். அதுபோல் கண்ணனை வரிக்க வேண்டும் என்று காமனை நோக்கி நோம்பிருந்தாள் ஆண்டாள் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். சுவாமி என்ன இருந்தாலும் தெளிந்த ஞானத்தோடு கூடியவள், மறந்தும் புறம் தொழா மாந்தர், எல்லாமே அவன் என்கின்ற ஞானத்தோடு இருந்தவள் சட்டுன்னு இப்படி இறங்கலாமா என்று கேட்டால் அதற்கு ஒன்று என்ன சொல்றா, என்ன இருந்தாலும் அவ ஒரு ஸ்திரீ அந்த மணாளனை வரிக்க வேண்டும். அந்த துவரை உருவாகும் இல்லையா, அந்த லவ்னு வரும்போது ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. இவ காதலில் இருந்தாள், ஒரு ஸ்திரீ காமவசப்பட்டாள், கண்ணனை வரிக்க வேண்டும் என்று நினைத்தாள். மாத்தி வச்சுக்கோங்க, கிருஷ்ணரும் ஒருவேளை ஆண்டாளை வரிக்க வேண்டும் என்றால் அவரும் சர்வலோகேஸ்வரன், யாருகிட்ட வேணாலும் நோன்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றவா உண்டு. அடுத்தது இதற்கு ஒரு சான்று, திருவாய்மொழியில ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தெய்வங்காள் என்ன ஏனைய தெய்வங்களை பாடவில்லையா என்று கேட்ட ஒரு பகுதி உண்டு. ஆனால் இதற்கு உத்தமூர் வீரராகவாச்சாரியர்னு அடியனுடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், அவர் பிரபந்த ரக்ஷை என்னும் கிரந்தத்தில் இதை நீங்க அப்படி வச்சுக்காதீங்கோ. ஏனென்றால் அதற்கு ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்னன்னா நித்திய கர்மான்னு சிலது உண்டு, அது யாரா இருந்தாலும் பண்ணியாகணும். நைமித்திக கர்மான்னு சிலது உண்டு, அதுவும் யாரா இருந்தாலும் பண்ணியாகணும். அவர் என்ன சொல்றார், விதிக்கப்பட்ட கர்மாக்களில் ஒரு மனிதன் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தபோது செய்ய வேண்டிய கர்மாக்களில் சில இடங்கள்ல தேவதாந்தர ஸ்மரணம், அதாவது நாராயணனை தவிர்த்து முக்கியமாக இருக்கக்கூடிய பல தெய்வங்களை சிந்தனம் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அது அந்த கர்மாவை பண்ண வேண்டும்னு சாஸ்திரம் விதிச்சுடுத்துனா அதை பண்ணித்தான் ஆகணும். அப்போது அந்த தேவதைக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை பாவிக்க வேண்டும். இவள் நாராயணனே நமக்கே பறை தருவான், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, பற்பநாபன் கையில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பாடியிருக்கா, பத்மநாபன் பாடியிருக்கா, மாதவன் பாடியிருக்கா, கேசவன் பாடியிருக்கா, நாராயணன் பாடியிருக்கா, ஸ்ரீதரன் பாடியிருக்கா, ஹிருஷிகேஷன் பாடியிருக்கா, வாமனன் பாடியிருக்கா, நிருசிம்மன் பாடியிருக்கா. இவ்வளவு குணாதிசயங்களை பாடியிருக்காளே, அப்பேற்பட்டவள் காமனையும் தொழும்போது காமனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனைத்தான் பிரார்த்தித்திருந்திருப்பள் அப்படின்னு சொல்லுவது ஒரு வழக்கம் உண்டு. அதற்கு மேலே எடுத்துக்காட்ட வைஸ்வானர யாகம், அது ஜாதேஷ்டி அப்படின்னு ஒரு யாகம், அதை செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இல்ல சுவாமி, நான் பரமைகாந்தி நாராயணனைத்தான் நான் பிரார்த்திப்பேன், இல்லையே, சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருக்கே, பண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறார். அடுத்தது மேலே சொல்லும் போது சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் குறிப்பிட்ட ஒரு வரி, ஸ்ருங்கார சமாத்யனுகுண கிருஷ்ண ரூபாந்தர விஷயம். சமாத்யனுகுண, அதாவது ஸ்ருங்கார பாவனையில் நவரசங்கள்னு இருக்கு இல்லையா, இப்போ குரோதம் காமம் அதுதான் ஸ்ருங்காரம், வீரம் ஹாஸ்யம், இப்படிலாம் ரசங்கள் இருக்கு. நாட்டிய சாஸ்திரத்துல ஒரு பயிற்சி எடுத்தவர்களுக்கு நன்றாக நவரசங்கள் தெரியும். அதுல ஸ்ருங்காரம்னு ஒரு ரசம். ஸ்ருங்கார ரசத்தில் இருக்கக்கூடிய நாயகனுக்கோ நாயகிக்கோ சமாத்யனுகுண, அதுக்கு ஏத்தா மாதிரி கிருஷ்ண ரூபாந்தர விஷயம், கிருஷ்ணனை பல ரூபங்களில் காணலாம். கிருஷ்ணனை சாக்ஷாத் மன்மதகான்னு கொண்டாடிருக்காளே, மன்மதனுக்கும் மன்மதன் இவன். அந்த கிருஷ்ணனான மன்மதனை பாவிப்பதால் இவளுடைய பரமைகாந்தித்வம், நாராயணனே வரிப்பேன் அப்படிங்கிற கொள்கைக்கு எதிர்மாறாகாது அப்படின்னு சொல்றா. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, சுவாமி இன்னும் பாசுரத்துக்கே நீங்க அர்த்தம் சொல்லல, அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது சுலபம் கிடையாது சுவாமி. சந்தையா சொல்லிடலாம், தையொரு திங்கள் தையொரு திங்கள் தையொரு திங்கள் தையொரு திங்கள் தரை விளக்கி தரை விளக்கி தரை விளக்கி தரை விளக்கி அப்படி சொல்லி போயிடலாம். அது கற்பது ஒரு பக்கம், மெமரைசேஷன் இல்லாட்டா ரோட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொன்னு, இதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்வது, இது என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னா எவ்வளவு வியாக்கியானங்கள், அதுல எந்த வியாக்கியானமும் தேர்ந்தெடுக்கணும். இந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு அவதாரிக்கைன்னு இருக்கும். நான் சொல்றது 10 பாசுரத்தின் சேர்த்தி இல்ல, ஒவ்வொரு பாசுரத்துக்குமே ஒரு சங்கதி சொல்லுமா மாதிரி இருக்கும். போன பாசுரத்துல இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோமா, இப்ப வரக்கூடிய பாசுரத்துல இதோட சேர்த்து பார்க்க போறோம்னு ஒரு பீட்டிகை இருக்கும். அப்புறம் பாசுரத்துல பதார்த்தங்கள்னு இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் என்ன, சேர்த்து வச்சு ஒவ்வொரு வரிக்கும் பொருள் என்ன, சேதாப்புல பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன,
இந்த பாசுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, ஸ்வாபதேசார்த்தம் என்ன இப்படின்னு பார்க்கறதுக்குள்ள 4000க்கும் போறோம்னு ஆயிடும். இப்ப நான் இத்தனை நாளி சொன்னது இதற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவதாரிக்கை. இந்த அவதாரிக்கையில இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். என்னன்னா, இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்துல தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனு மனக்கொண்டு தெருவணிந்து அழகினிற் கலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் மாங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் அப்படின்னு இருக்கு பாசுரத்துல. உம்பி அப்படின்னா உன் தம்பின்னு அர்த்தம், உன்னையும் அப்படின்னா ஒன்னையும், உம்பியையும் தொழுதேன் அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த உம்பி அதே மாதிரி உன்னையும், இதுக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கிறது அப்படின்னா, உன்னையும் உம்பின்னு சொன்னபடியால் யாரோடையோ தம்பின்னு வச்சுக்கோங்களேன் அர்த்தம். அப்படின்னா முதல்ல இவர் யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட தம்பியை சொல்லணும். இந்த உன்னையும்னு சொன்னது இந்த பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகள் அப்படின்னு ஆகம சாஸ்திரத்துல பெருமாளுக்கு 5 நிலை சொல்லியிருக்கா. இதுல 2வது நிலைக்கு வியூக அப்படின்னு பேர். இதுல வியூகல பெருமாள் 4 ரூபமாக உள்ளார். வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன் பேர். இதைத்தான் நாம் கிருஷ்ணாவதாரத்தில் குறிப்பிடும் போது சங்கர்ஷணன் தான் பலராமராக பிறந்தார், பிரத்யும்னன் தான் கண்ணனின் பிள்ளையாக பிறந்தார், அனிருத்தன் என்பவர்தான் அந்த பிரத்யும்னனுக்கு பிள்ளையாக பிறந்தார், வாசுதேவன் தான் சாக்ஷாத் கண்ணன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்து வந்துள்ளோம். இதுல சொல்லும்போது இந்த பிரத்யும்னன் இருக்கார் இல்லையா, அவர் யாரு, அவர்தான் மன்மதனுடைய அவதாரம்னு பாகவத மகாபுராணத்துல சொல்லியிருக்கு. மன்மதன் தான் பிரத்யும்னன். இப்ப ஆண்டாள் யாரை நோக்கி நோன்பு இருக்கா, மன்மதனை நோக்கி தான் நோன்பு இருக்கா. அப்படின்னா உன்னையும்னு சொன்னா மன்மதனை குறிக்கும். மன்மதன் தான் வியூக நிலைகளில் இருந்த பிரத்யும்னனை கிருஷ்ணாவதாரமாக பிறந்தவர். கிருஷ்ணாவதார காலத்துல மன்மதன் தான் பிரத்யும்னனாக பிறந்தார். அப்படின்னா உன்னைன்னு குறிப்பிடும் சொல் மன்மதனான பிரத்யும்னனை குறிக்கும். ஆச்சா, உன்னையும் உம்பியையும், உம்பின்னு சொன்னா யாரை குறிக்கும், அவருடைய தம்பி. அப்படின்னா ஜாம்பவதிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த சாம்பன் அப்படிங்கிறவனை குறிக்கும். அதனால உன்னையும் உம்பியையும்னு சொன்னா வியாக்கியாதா பிரத்யும்னனான மன்மதனையும் அவனுடைய தம்பியான சாம்பனையும் குறிக்கும் அப்படிங்கறத எடுத்து சொல்லி மேல சொல்லியிருக்கா. காமதேவன், காமதேவன் தானே நோக்கி விரதம் இருக்கா ஆண்டாள். காமதேவனை தானே சொல்லியிருக்கு சாஸ்திரம். எங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல காமதேவஹா, காமபாலஹா, காமி அப்படின்னு வருது இல்லையா. அதனால இது காமனைத்தான் குறிக்கும் அப்படின்னு எடுக்கிறார். இப்போ இந்த பாசுரத்துக்கான வரி வரியா இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்க்கலாம். தையொரு திங்களும், இப்ப மார்கழி திங்கள்னு பாடிவிட்டா. மார்கழி மாதத்தில் இருக்க வேண்டிய நோன்பு யாது, அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த தை மாசத்துல இருக்கிறதுக்கு சொல்றார். தை ஒரு திங்களும், தை மாதத்தில் இருக்கக்கூடிய, மார்கழிக்கு அப்புறம் வரக்கூடிய, அதுல தையொரு திங்களும் தரை விலக்கி, தரை விலக்கி என்று சொல்லுவதால் சுத்தம் செய்து கோலமிட்டு புஷ்பத்தை இட வேண்டும். கிராமப்புறங்கள்ல பார்த்தேன்னா ஒரு மண்ணுருண்டை பிடிச்சிட்டு அழகான ஒரு புஷ்பம் வைப்பா. பாணன், கந்தர்ப்பன், சிங்கார ரசம். வீட்டுல கொஞ்சம் சிங்காரம் இருக்க வேண்டாமா, பதி பத்னியை ரசிக்க வேண்டும், பத்னி பதியை ரசிக்க வேண்டும். இது ஒரு விதமான சிங்காரம். பதி பத்னி தாய் தந்தையாக சேர்ந்து குழந்தையின் சேஷ்டிதங்களை ரசிக்க வேண்டும். இதுவும் ஒரு விதமான சிங்காரம் தான். இந்த சிங்காரம் ததும்ப வேண்டும் என்பதற்காக கிராமப்புறங்களில் கோலத்தை இட்டு நடுவே ஒரு மணல் உருண்டையை இட்டு அதுல ஒரு புஷ்பத்தை வைப்பார்கள். இது காமன் வருவதற்கு. அதனால தரை விலக்கி, அது எப்படி, திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருக்கண்ணமங்கை க்ஷேத்திரத்தில் உள்ள எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் செய்யுமா போலே, வடபத்திரசாயி கோவிலுக்கு என் திருத்தந்தையார் விஷ்ணு சித்தர் கைங்கரியம் செய்யுமா போலே, அதே பக்தியோடு அதே அன்போடு காமா உனக்காக நான் காத்துள்ளேன். தன் மண்டலம் இட்டு, தன்மண்டலம் என்று சொல்லுவதால் அழகிய ஒரு கோலமிட்டுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வியாக்கியாதா என்ன சொல்ற, மண்டலம் 45-48 நாள்னு வச்சுக்கோ. தையொரு திங்கள்னு வச்சாச்சா 30, மாசி முன்னாள்னு சொல்லியாச்சா 15-18, ஒன்னு 45 இல்லாட்டா 48 நாட்கள் இந்த நோன்பு உள்ளேன். கிருஷ்ணனுக்காக 30, காமனுக்காக 45-48. அதனால அவ்வளவு நாள் இருந்தேனே. தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள், மாசியில இருக்கக்கூடிய பாதின்னு வச்சுக்கோ. ஐய நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து, அதனால அப்பேற்பட்ட காமதேவா உமக்காக நான் நதிக்கரையில் உள்ள மணலை எடுத்துள்ளேன். அது எப்படி இருக்கு, ஐய நுண்மணல், அதாவது ஃபைன் சில்ட். இந்த சில்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, அலுவியல் சாயில், அப்படியே பொடி பொடியா இருக்கும்.
நரன்னு அரைக்கிறதும்பா. அப்படி இல்லை, பிடிப்பிடியா இருக்கும். அதுக்கு நுண்மணல் கொண்டு தெருவணிந்து, அழகா இந்த தெருமுழுக்க அந்த மணலை வச்சிருக்கேன். ஏன்னா நீ நடந்து வந்தால் உன்னுடைய பாத ஸ்பர்ஷம் அதற்கு படும்போது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஐய, நுண்மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுக்கு அலங்கரித்து, அப்பேற்பட்ட காமா உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடிய நீ, அதனால அனங்க தேவா, உனக்கு அங்கம் இல்லை நீ வாழலாம் சொல்றா. நீ அனங்கனாக இருப்பதால் தான் எனக்கு லாபம். எங்கேயும் வந்து எப்படியாவது கிருஷ்ணரோடு என்ன சேர்த்துரு. அனங்க தேவா, இந்த அனங்க தேவா என்று சொல்லுவதால் அனங்கனாக எப்படியா நான் வியாக்கியாத்தா எடுக்கிறார். அம்பாளும் சிவபெருமானும் சேர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தேவர்கள் காமனான கந்தர்ப்பனை அனுப்ப சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்து பார்த்துட்டார். இது நான் நிம்மதியா தபம் பண்ணுவேன்னு பார்த்தா இவன் ஏதோ புஷ்பபானத்தெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சான்னு பார்த்தார். எரிச்சுட்டர், தூர தள்ளினர், எரிச்சுட்டர். எரித்த இடம்தான் காமாசிரமம்னு பேர். அதுதான் பிற்காலத்துல சித்தாசிரமத்து பக்கத்துல வந்து அதைத்தான் ஸ்தனவாசிரமம் என்று சொல்லுகின்றார் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்துல. அப்பேற்பட்ட அனங்கதேவா உய்யவுமாம் கோலோ என்று சொல்லி, ஆம் கோலோ என்று சொல்லுவதால் யோ நாங்கள் நிறைத்தது நிறைவேறுமா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம். அதனால நீ சர்வசக்தன் அல்ல, நாராயணன் சர்வசக்தன். ஆனால் உன்னால் முடிந்தது ஒன்னும், என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியும். உய்யவுமாம் கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். காமா, உன்னையும் உன் தம்பியையுமான சாமனை தொழுதேன், சாம்பனை தொழுதேன். அதுக்கு அயோத்தியா காண்டத்துல இது ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். சப்ராது சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாம் உவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாவிரதம். ராமாயணத்தில் ராமனை பார்த்தும் தன் மதனியாரான சீதையை பார்த்தும் லக்ஷ்மணன் சரணாகதி செய்தான். துவந்துவம், ஒரு பேருக்கு சரணாகதி பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒத்தருக்கு பண்ணாம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு தம்பதியா பண்ண முடியுமான்னு கேட்டா ராமாயணத்தில் உள்ளதே. அதனால உம்பியையும் உன்னையும் எப்படி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் செய்தானோ அதுபோல் அதே மாதிரி ஹனுமானு சொல்ற, நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய தேவ்யை ஜதஸ்யே ஜனகாத்மஜாயே. ராமா, லக்ஷ்மணா, சீதையே, உங்க அத்தனை பேருக்கு நமஸ்காரம்னு வருது இல்லையா, அதே கணக்குல இவ சொல்றாளாம் கோதை, உன்னையும் உம்பியையும் தொழுதேன். சரணாகதி மட்டும் இல்ல, முன்னாடி ஏதாவது அபச்சாரம் பண்ணி இருந்தா அதையும் மன்னிச்சுக்கோ. தொழுவது, அஞ்சலி ஹஸ்தத்தோடு இருப்பது. இப்படி அஞ்சலி ஹஸ்தம் பண்ணா நம்ம பண்ண தப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுமான்னு கேட்டா க்ஷமாபணம் கேட்டா மாதிரி இருக்கும். இதுக்கு ராமாயணத்துல கிருதாபராதஸ்ய ஹி தே நான்யது பஷ்யாமியகம் க்ஷமம் என்று சுக்ரீவன் ஹனுமான் சொல்ல, சுக்ரீவன் இளைய பெருமாள் கிட்ட ஐயோ 4 மாசம் ஆயிடுதே, தாமதம் ஆயிடுதே, என்ன மன்னிச்சுடுமோன்னு கை கூப்புவதை பிரமாணமாக கொண்டுள்ளார். வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. காமா, கந்தர்ப்பா, நான் கண்ணனை அடைய முடியாமல், திருவேங்கடத்தானை அடைய முடியாமல் ஏதோ நான் செய்த பாவங்கள் தடுக்கிறது போல இருக்கு. அந்த பாவத்தை போக்கவல்ல மலை திருவேங்கடம். திருவேங்கடத்தில் உள்ள எம்பெருமான் திருவேங்கடம் உடையான். அதனால வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை, நான் செய்த பாவங்களை ஒழிக்க வேண்டும். எப்படி சக்கரமானது பொறிபொறிப்போடு அக்னி ஜுவாலையோடு பறந்து வந்து இந்த பாவங்களை ஒழிக்குமோ, அப்பேற்பட்ட சக்கராயுதத்தை தரித்த, பாவங்களை ஒழிக்கக்கூடிய சக்கராயுதத்தை தரித்த, பாவங்களை ஒழிக்க வல்ல திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமான். இரண்டும் இருக்கு. அதனால வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. எப்படியாவது காமா, கந்தர்ப்பா, உனக்காக நான் நோம்பிருக்கின்றேன், எப்படியாவது அந்த பெருமாளோடு என்ன சேத்ரு அப்படின்னு பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள். இது முழுக்கவே வரும். இப்ப இந்த தையொரு திங்கள் என்கின்ற பாசுரம் முதல் பாசுரம். இந்த திருமொழி முழுக்கவே காமன் கந்தர்ப்பன் கிட்டதான் பிரார்த்திக்கிறார். அடுத்த திருவாய்மொழி தான் அதனுடைய தொடக்கம். முதல்ல பாசுரத்தை சேவிச்சுடுறேன். நாமமாயிரமேத்த நின்ற நாராயண நரனே, உன்னை மாமித்தல் மகனாகப் பெற்றார் எமக்கு வாதை தவிருமே. காமல் போதரு காலமென்று பங்குனி நாள் கடை பாரித்தோ, தீமை செய்யும் சிறிதராயங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, சிற்றில் வந்து சிதையேலே.
நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா நரனே, உன்னை மானி தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே. காமன் போதரு காலமென்று பங்குனி நாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று ஆண்டாள் தன் தோழிகளோடு சேர்த்து, தோழிகளோடு இணைந்து கூடியிருந்து குளிர்வோம்னு சொன்னா இல்லையா, அவர்களோடு சேர்ந்து மணற்கரையில் அமர்ந்து நல்லா வீடு கட்டுறா. அதனால இந்த சொல்றா சிற்றுன்னா சின்ன சின்ன வீடு, மணல் வீடு கட்டுறா. இந்த மணல் வீடு கட்டுவதும் காமனுடைய அந்த காமதேவனுக்கு செய்ய வேண்டிய வேள்விகளில் விரதங்களில் ஒரு அங்கமாகும். அதனால பெருமாளை நோக்கி, பெருமாளை அடைய வேண்டும், பெருமாளை அவர் மூலமாக பிரார்த்தித்தோம் திருப்பாவையில், விரகதாபம் தாழவில்லை, அதனால கந்தர்ப்பன் மூலமாக அடையலாமேன்னு இந்த சிற்று கற்றாளா. அதுதான் சொன்னா, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா, நீ சாதாரணப்பட்டவனா கிருஷ்ணா, 1000 நாமங்கள் ரிஷிபிப் பரிகீதானின்னு ரிஷிகளால் உகந்த நாமங்களின் சேர்த்தி, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா பூத பவ்ய பவத் பிரபு என்று தொடங்கி சர்வ பிரஹரணாயுத ஓம் நமயிதி என்று சொல்லக்கூடிய தேவகீநந்தன சிரஷ்டா, தேவகியின் பிள்ளையே, யசோதையின் இளம் சிங்கமே, உன்னை போற்றுவதற்காக 1000 நாமங்கள் இருக்கின்றனவே, நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா. இன்னொன்னு இப்படி வச்சுக்கோங்களேன், நாராயணா நரனேன்னு அடுத்த வார்த்தை வருது அப்படின்னா பதரிகாசிரமத்தை பாடுவதாகவும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பதரிகாசிரமம்ங்கிற பத்ரிநாத் கஷேத்திரத்துல மலைகளுக்கே நரநாராயண பர்வத் அப்படின்னா பேர். பெருமாள் தான் ஆச்சாரியனாக நாராயணனாகவும் வந்து, தானே சிஷ்யனாய் நரனாயும் வந்து, ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு மந்திரத்தை எப்படி உபதேசிக்க வேண்டும், சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் எப்படி அந்த மந்திரத்தையும் மந்திரார்த்தத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை காண்பிப்பதற்காக உலகோருக்கு தானே ஆச்சாரியனாய் தானே சிஷ்யனாய் நரநாராயணன் என்கின்ற பெயரோடு வந்தார். அது சொல்ற மாதிரியும் வச்சுக்கலாம். நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா அப்படின்னு சொல்லலாம், நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நரநாராயண அவதாரங்களை சொல்லிவிட்டு மேலே சொல்றா, உன்னை மாமி தன் மகனாக பெற்றாள். ஏன்பா உன்னை மாமின்னு சொன்னா உறவை வச்சு சொல்றது. இப்போ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இப்ப மற்ற பாசுரங்கள்ல பெரிய செல்வந்தனுடைய பெண்ணு, செல்வந்தனுடைய தங்கச்சி, என்னுடைய தோழி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவள் உறவை வச்சு சொல்றா. எப்பவுமே தோழமையை விட கொஞ்சம் உறவு வந்துடுத்துனா வாடா போடான்னு சொல்லிக்கலாம், வாடி பொடின்னு சொல்லிக்கலாம். அதனால உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிறா. அப்படின்னா யசோதையை முன்னிட்டு சொல்லுவது. அதனால உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே. நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காமனை வச்சுன்னு நோம்பு இருக்கேன், நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்கிற? அது கிருஷ்ணர் கேட்கிறாராம், காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம். பங்குனி மாசமே வந்துட போறது, தீமை செய்யும் ஸ்ரீதரா. கிருஷ்ணருக்கு ஒரே வருத்தம், ஏண்டிமா திருப்பாவை 30 பாடும்போது நீதான் எல்லாம்னு சொல்லிட்டு என்னை வந்து அடைய வேண்டும் என்று நினைத்தாய், இப்ப மறுபடியும் இதுக்கு கந்தர்ப்பனான காமன் கிட்ட போற வேண்டாம் ஆண்டாள். ஆண்டாள் சொல்றா, இதோ பாரு, நான் அப்ப பிரார்த்தனை பண்ணேன், நீ வந்தியோ வரலையோனோ, இப்பதானே வந்திருக்கேன், நான் காமனுக்காக தான் நோம்பு இருப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இருப்பேன். கிருஷ்ணருக்கு கோபம் வந்ததாம், என்னை அடைவதற்கு எதற்கு காமன், எதற்கு கந்தர்ப்பன்? ஓடி வந்தார், இந்த மணல் வீடு கட்டி வச்சிருக்கா இல்லையா, அதை உதைக்கின்றார். தீமை செய்யும் ஸ்ரீதரா, நீ பண்ணும்போது பெருமாள் எந்த ஒரு ரட்சண காரியம் பண்ணும் போதும், எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷகான்னு சாஸ்திரம் எடுக்கிறது. லக்ஷ்மியா சக, மகாலட்சுமியோடு கூட தான் பண்ணுவார். சிருஷ்டிக்கும் போதும் மகாலட்சுமியோட தான் சிருஷ்டிப்பார். அதை சூக்ஷ்மாவஸ்தையில் கொண்டு வரும் போதும், டிசல்யூஷன், தி டைம் ஆஃப் டிசல்யூஷன் இருக்கும் போதும் மகாலட்சுமியோட தான் பண்ணுவார். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தே அபீச்ச கீயதே அப்படின்னு இருக்கு. அதனால அப்பேற்பட்ட கண்ணா, அதனால லக்ஷ்மி பிராட்டியோடு இருக்கக்கூடிய கண்ணா, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, எங்களுடைய சிற்றை வந்து கலைத்து விடாதே, உனக்காகவே நோம்பிருக்கின்றோம் என்று ஆண்டாள் பெருமாளுடைய குணாதிசயங்களை நினைத்தாள். இதுல சில உரையாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்கா, 2 விபூதியையும் சொல்லியிருக்காளா ஆண்டாள். நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா, இப்பேற்பட்ட சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்டு எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய நாராயணா அப்படின்னு சொன்னபடியால் நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம். நரனே
அப்படின்னு சொன்னபடியால் மானிடர்கள்லாம் மிருகங்கள்லாம அடக்கம் அப்படின்னா இந்த லீலா விபூதி, அழியக்கூடிய அனித்திய விபூதியா இருக்கக்கூடிய லீலா விபூதியை நரனேன்னு சொன்னா, நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா என்று சொன்னபடியால் லீலா விபூதியை சொன்னான். இதைதான் லீலா விபூதி நித்திய விபூதினாச்சா, இது ரெண்டு உலகா. அதனால்தான் நம்மாழ்வார் பொன்னுலகாளீரோ புவனமுழுது ஆளீரோ குறுகினங்காள் என்று திருவாய்மொழியில் கேட்டார் அப்படின்னு வியாக்கியாத்தா எடுத்திருக்கா. இப்ப அவளுக்கு இன்னும் விரகதாபம் வர மேகங்களை தூது விட்டாள். விண்ணீர மேராப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர்பாய வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே என்று மேகங்களை தூது விட்டாள். அதே கருத்தைத்தான் காளிதாசன் வடமொழியில் உள்ள ஒரு கவி மேகதூதம், மேகத்தை எங்கனே தூது அனுப்புவது ஆண்டாளுடைய கருத்து. அவரும் சொல்லியிருக்கார் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள் என்ன ஆயிற்று. இப்போ இன்னும் விரகதாபம் வர இன்னும் ஸ்ருங்கார ரசம் மேலோங்கி நிற்கிறது. காமனுக்காக நோன்பு இருந்தாள், காமனை வேண்டிக் கொண்டு சிற்று கட்டினாள். இப்போது பாஞ்சஜன்யத்தை பார்த்து விட்டாள், சங்கை பார்த்து விட்டாள். பொதுவா நம்ம உபன்யாசங்கள்ல கோவில்கள்ல கிரந்தங்கள்ல பார்த்தேன்னா சக்கரத்துக்கு பிரதானமான ஒரு இடம் உண்டு. இப்ப நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு உண்டு. சங்காழ்வாருக்கு எங்கேயாவது பார்த்திருக்கா? பார்த்திருக்க மாட்டேன். எல்லாமே சக்கரம் தான். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண நிக்கில துஷ்கர்ம கர்ஷன எல்லாம் சக்கரம். சக்கரத்தை பத்தி அஷ்டகம் இருக்கு. சக்கரத்தாழ்வார் என்னெல்லாம் ஆயுதங்கள் தரிச்சிருக்காருங்கிறதுக்காக ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு தேசிகன் பாடியிருக்கார். சக்கரத்தாழ்வார் மேல ஹேதி புங்கவஸ்தவம்னு நடாதூர் அம்மாள் பாடியிருக்கார். சக்கரத்தாழ்வார் மேல 100 ஸ்லோகங்களுக்கும் மேல கூரநாராயணஜிய சுதர்சன சதகம்னு பாடியிருக்கார். சக்கரத்தாழ்வார் மேல ஒரு ஹோமமே உண்டு, சுதர்சன ஹோமம். இப்படியெல்லாம் பிரசித்தமா இருக்கே. சங்க பத்தி எங்க கேள்விப்படுறோம்? பகவத்கீதையில ஒருவர். அதனால பெருமாள் பாஞ்சஜன்யத்தை ஊதினார், அவன் தேவதத்தத்தை ஊடினார், இவ்வளவுதான் வரும். பாஞ்சஜன்யத்தை பத்தி சங்க பத்தி யாராவது பாடியிருக்காளான்னா தேசிகருடைய குமார வரதாச்சாரியர்னு பேரு. அவரை பத்தி சரித்திரத்துல சொல்லும் போது சங்கு சதகம், சங்க பத்தி 100 வடமொழியில ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறதா சொல்லுவா. அடியேன் தேடின வரைக்கும் எந்த லைப்ரரி போனாலும் அந்த புத்தகம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதான் சொல்லுங்க. அடியேன் என்னைக்கும் உங்களுக்கு I'll be indebted and grateful. அதனால இப்ப அந்த பாஞ்சஜன்யத்தை வினவுகின்றாள். சில கேள்வி கேட்கிறா ஆண்டாள். ரொம்ப பிரசித்தமான பாசுரம். கற்பூரம் நாருமோ கமல புனருமோ, கற்பூரம் நாருமோ கமல புனருமோ, கற்பூரம் நாருமோ கமல புனருமோ, திருபவள ஜுவாய்தான் இத்தி திருக்குமோ, கற்பூரமோ கமல புனருமோ, திருபவள ஜுவாய்தான் இத்தி திருக்குமோ, கமல புனருமோ. மறுபோசித்த மாதவத மறுபோசித்த மாதவதல்வாய் சுவையுணாற்றுமோ, விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லழிவள் சங்கே, கற்பூரமோ மறுபோசித்த மாதவதல்வாய் சுவையுணாற்றுமோ, விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லழிவள் சங்கே, கற்பூரமோ கமல
நாருமோ திருபவளச்சும் வாய்தார் தித்தி திருக்குமாகற்பூரம் நாருமோ கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்திருக்குமோ மறுபொஷித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கி. ரொம்ப அழகான ஒரு திருமொழி இது. இதுல முதல் பாசுரம் இது. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை இப்போ சாமியம் சொல்றார். இப்ப ஆண்டாள் என்ன பண்றா? விரகதாபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும், பெருமாளை கேட்க வேண்டும். அவன் பதில் சொல்லலைன்னா என்ன, அவனுக்கு ஏத்தா மாதிரி அதே பெருமை வாய்ந்த அவனோடு சம்பந்தம் பெற்ற விபூதிகளில் ஒன்றாயிருக்கக்கூடிய பஞ்ச ஆயுதங்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய பாஞ்சஜன்யத்தை கேட்போமே என்று கேட்கின்றாள். அதனால இதை பெரியவாச்சான் பிள்ளை சாமியம் சொல்றார். ஆண்டாளின் அவஸ்தையும் சீதா பிராட்டியின் அவஸ்தையும் என்னன்னா, சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட கேட்டா. இப்ப ஹனுமான் வந்தார், ஒன்னும் அம்மா நான் தான் ராமனுடைய தூதுவன். இப்ப சீதை சட்டு நம்ப மாட்டேங்கிறா. நீ ராமன் கிட்டேந்து வந்திருக்கேன்னு சொல்றியே, ராமன் எப்படி இருப்பார்? கண் எப்படி இருக்கும்? மூக்கு எப்படி இருக்கும்? வாய் எப்படி இருக்கும்? வில் எப்படி பிடிச்சுப்பார்? அம்பு எப்படி பிடிச்சுப்பார்? அவருடைய ஹைட் என்ன? இதெல்லாம் உட்காந்து கேட்கிறா சீதை. அதே மாதிரி சீதா என்ன பண்ணா? ஹனுமானை விட்டு கேட்டா. இங்க நேரடியாகவே இவள் பாஞ்சஜன்யத்தை பிரார்த்தித்தாளா, பெருமாளை பத்தி சொல்லு. அப்ப பாஞ்சஜன்யத்தை கேட்பதால் இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 காரணங்கள் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியவாச்சான் பிள்ளை கொடுக்கின்றார். ஏன் பாஞ்சஜன்யத்துக்கிட்ட கேட்கணும்? ஏன் நந்தகம்ங்கிற வாழ் கிட்ட கேட்க கூடாதா? கௌமோதகி இன்னும் சொல்லக்கூடிய அந்த கதை கிட்ட கேட்க கூடாதா? ஷாருங்கம், பெருமாளுக்கே ஷாருங்க பாணின்னு பேர், ஷாருங்க பாணியா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட கேட்க கூடாதா? ஏன் சக்கரதாரி, சக்ரி இல்லையா, சங்கபிரன், நந்தகி, சக்ரி, ஷாருங்க தன்வா, கதாதரஹா, இத்தனை ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு சங்கு கிட்டதான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை கேட்டுட்டு he lists out 7 reasons, beautiful reasons. அதுல பார்க்கலாம். ஒரு மன்னவன், ஒரு ராஜா தன் பட்ட மகிஷி ராணியோடு கொஞ்சம் சல்லாபத்துல இருக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ. he wants to be in close proximity to her, maybe in some compromising positions. அப்படி ஸ்ருங்கார ரசத்தின் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று ராஜா இருக்கும்போது சட்டுன்னு அந்த அந்தப்புறத்துக்குள்ள சுத்தாத்மாக்குள்ள யாரையும் விடமாட்டான். ஆனால் அவ்விடத்துக்கு ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு ரொம்ப வயோதிக ஸ்திரீ யாராவது கைங்கரியம் பண்ணணும், வழக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா விட்டுருவா. வயோதிக ஸ்திரீயாக இருந்தால் விட்டுருவா. ஏன்னா அவ எல்லாம் கற்றவர்கள். அதனால இதெல்லாம் பார்க்க மாட்டா. ராஜாக்குள்ள ராணிக்குள்ள என்ன சல்லாபம் இருக்குல்லாம் பார்க்க மாட்டா. அந்த மாதிரி நாயகி ஆண்டாள் பெருமாளான நாயகன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மற்ற ஆயுதங்கள்லாம் ரொம்ப யங்கா இருக்கு, ஆங்கிரியா இருக்கு, ரொம்ப ஆங்கிரி யங் மென்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. பாஞ்சஜன்யம் வயோதிக காலத்துல எப்போதுமே ஞானத்தின் முதிர்ச்சியில இருக்கு. அதனால அவள் அந்த பாஞ்சஜன்யத்தை பிரார்த்திக்கலாமே என்பதற்காக பிரார்த்தித்தாளாம். 2வது, பாஞ்சஜன்யம் என்கின்ற ஒரே ஆயுதத்துக்கு மட்டும்தான் பகவானுடைய அதராமிரதத்தை பருகுவதற்கு ஒரு வாய்ப்பு. மதுராஷ்டகத்துல எடுத்த வல்லபாச்சாரியார் அதரம் மதுரம், என்ன இருந்தாலும் பெருமாளுடைய கொவ்வை செவ்வாயனோ அது தித்திக்காதா? அதனால கேட்கின்றாள் வாயமுதம். வாயமுதத்தை, அந்த அதராமிரதத்தை எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா பாஞ்சஜன்யத்தை தானே கேட்க முடியும். அடுத்தது, பாஞ்சஜன்யம் என்பதுதான் பகவானோட கிட்டத்தட்ட ஸ்ருங்கார ரசத்தில் நன்றாக இணையும். இப்ப சக்கரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரத்தை வாய்க்கிட்ட வச்சுக்க முடியுமா? முடியாது. கதை என்ன பண்ணுவார்? வாய்க்கிட்ட வச்சு. ஷாருங்கம், வில்லெல்லாம் வாயில வச்சு என்ன சுவாமி பண்ணுவார்? ஒரே ஆயுதம் ஆயுதமாக இருந்தாலும், ஒரே ஆயுதம் ஆயுதமாக இருந்தாலும் பகவானுடைய அதராமிரதத்தை பருகக்கூடிய வாய்ப்பு சங்குக்கு மட்டும்தான் இருக்கு. மேல சொல்றார், இப்போ சக்கரம் அடிக்கடி பகவானை விட்டுட்டு போயிடும். இப்ப பாருங்களேன், சென்று நின்று ஆழி தொட்டானை. இப்ப கஜேந்திர வரதனாக அந்த முதலையை அழிக்க வேண்டும்னா சக்கரம் பெருமாளை விட்டு பிரிஞ்சு போயிடுறது. வில்லு ஷாருங்கம் அது இதெல்லாம் வச்சுக்கணும்னு கேட்டா அப்பவும் மறைஞ்சு போயிடுறது. பிரியாது. இப்ப சங்க தூக்கியா போட முடியும்? கையிலேயே தான் வச்சுக்கணும். ஒன்னும் கையில வச்சுக்க முடியும், இல்லாட்டா மறைச்சு வச்சுக்க முடியும், வேற யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. அதனால பெருமாளை விட்டு பிராட்டி ஸ்தானத்தை போல் பிரியாமல் இருக்கக்கூடிய ஆயுதம் சங்கு. அடுத்தது சொல்றார், இப்போ
அதாவது சங்கு என்பதுதான் பெருமாள் வருகின்றார் என்பதனையும் எடுத்துக்காட்டும் இல்லையா? அந்த பாஞ்சஜன்யஸ்ய நாதகா, இப்ப பெருமாள் வர்றாருன்னா அந்த பாஞ்சஜன்யத்தின் நாதம் இருக்க வேண்டாமா? ஒரு அந்த கணீர் ஒரு துவனி இருக்க வேண்டாமா? அதனால பெருமாள் வராருன்னு சொல்லக்கூடியதும் அதுதான். மத்தொன்னும் இப்ப பெருமாள் சொல்படி கேட்பதும் அதுதான். பெருமாள் எத்தனையோ ஆயுதங்களோட வந்தார். வரும்போது தேவகி பிரார்த்தனை பண்ணா, உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபம் ஏதது சதுர்புஜம், சதுர்புஜங்கள் 4 கைகளோடு இருக்கக்கூடிய இந்த திருஷ்யத்தை விலக்கிவிடு கண்ணா. ஜானாது மாவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மஜா, கம்சனுக்காக பயந்து சொல்கின்றேன், கைகளை மறைத்துக்கொள். வச்சுக்கோனா இருக்கார், கூடவே இருன்னா இருக்கார், மறைஞ்சு போனா மறைஞ்சு போயிடுறார். அப்படின்னா பெருமாளின் சொல் பேச்சை கேட்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தின் மீது பகவானுக்கு அன்பு ஜாஸ்தி. அன்பு ஜாஸ்தி இருக்கவாளுக்கு தான் அவளுடைய அந்தரங்கம் தெரியும், அதனால கேட்டாளாம். அடுத்தது, பெருமாள் கரியான் ஒரு காளை, கண்ணன் என்னும் கருந்தெய்வம், காளமேகம், கருத்த மேகத்தை ஒத்து இருப்பார். அவர் கருமையா இருக்கார். எடுத்து காட்டுவதற்கு ஒரு வெளுப்பு வேண்டாமா? நீங்க செக்ஸ் வச்சு அந்த செஸ் போர்டை பாருங்க, ஒன்னு பிளாக் இருந்தா பக்கத்துல ஒயிட் இருக்கணும். எல்லாமே பிளாக்கா இருந்தா எப்படி நகர்த்து? அதனால ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் அப்படிதானே இருக்கணும். சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் இப்படித்தானே பொதுவான அர்த்தம் வருது. அந்த மாதிரி பெருமாள் கரியான் ஒரு காளை, பக்கத்துல பார்த்தீங்கன்னா விளவளேர்னு பாஞ்சஜன்யா, விளவளேர் என்ன இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதனால நான் கேட்கிறேன், வெள்ளை வெளிசங்கில் இடங்கையில் கொண்ட விமலன் அப்படின்னு நாச்சியார் திருமொழியிலே எடுக்கிறா. அதே மாதிரி பெருமாளுடைய அந்த துவனி, அவர் பேசினார்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? துருவன் அவ்வளவு துக்கத்தோடு இருக்கும்போது பெருமாள் 2 வார்த்தை பேசினார், அப்படியே எனக்கு குளிர்ச்சி வந்துடுத்து. அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய குரலுக்கு, அவனுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எவ்வளவு இனிமை உண்டோ. அதனாலதான் மதுராஷ்டகத்துல அதரம் மதுரம், வதனம் மதுரம், ஹசிதம் மதுரம், சரிதம் மதுரம், பிரமரம் மதுரம், நடந்தான்னா அழகு, பேசினான்னா அழகு, சிரிச்சான்னா அழகு, அழகுன்னு சொல்றா இல்லையா? அதே மாதிரி பகவானுடைய அந்த பேச்சுக்கு என்ன இனிமை உண்டோ, என்ன அதராமிருதம் உண்டோ, என்ன அமிர்தம் உண்டோ, அதே பெருமை வாய்ந்ததுதான் சங்கம். அந்த சங்கத்திலிருந்து பிறக்கக்கூடிய நாதமும் வேதத்வனியே. பெருமாள் கண்டத்திலிருந்து வந்ததும் வேதத்வனி, சங்கத்திலிருந்து வந்ததும் வேதத்வனி, 2 பேருக்குமே வேதத்வனி. அதனால இவர்கிட்ட அவரை பத்தி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டாளாம். கேட்கிறா. கேட்கும்போது என்ன கேட்டா? கருப்பூரம் நாருமோ. இத்தனையா நான் சொன்னது சங்கு கிட்ட ஏன் கேட்டா. இப்ப சங்கு கிட்ட என்ன கேட்டா? கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ. கற்பூர வாசனையா, பொதுவா நம்ம சமையல் தெளிகை பண்ணும்போது இவ சக்கரை பொங்கலுக்கெல்லாம் பச்சை கற்பூரம் சேர்க்கறது வழக்கம் உண்டு. பச்சை கற்பூரம் சேர்த்தேன்னா அது ஒரு தனி வாசனை. இப்ப நீங்க பெருமாளுக்கு இப்ப கோவில்கள்ல சூடம் காமிக்கிறா, இது தீபம் காமிக்கிறா, இதுக்கெல்லாம் ஒரு கற்பூரம், ஐயோ அதெல்லாம் வச்சுடாதீங்க, அது கெமிக்கலி ப்ராசஸ்ட். அதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா நித்திய லீலா விபூதியில போய் பெருமாளை பார்க்க வேண்டியதுதான். இது பச்சை கற்பூரம்னே கிடைக்கும். அந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி வாசனை, ருச்சி. ஆனா ரொம்ப ஜாஸ்தி ஷார்ட்வேல்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக நம்ம ஆங்கல்ல பால்லையும் சேர்ப்பா, அதை கொதிக்க விட்டுட்டு பாலில் சேர்த்தேன்னா தொண்டையெல்லாம் கரகராங்கும், அதுவும் கஷ்டம். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பச்சை கற்பூரத்துக்கு வாசனை உண்டு, ஆனா சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எரியும். கற்பூரம் நாருமோ, குணமும் உண்டு தோஷமும் உண்டு. கமலப்பூ நாருமோ, கமலப்பூக்கும் வாசனை உண்டு, ஆனா குளிர்ச்சி ஜாஸ்தி. குளிர்ச்சி ஜாஸ்தியா இருந்தாலும் ஜலதோஷம் வந்துடும், எரிச்சலா இருந்தாலும் கஷ்டம். ரெண்டுத்துக்கும் குணம் உண்டு, கற்பூரத்துக்கும் உண்டு கமலத்துக்கும் உண்டு. அப்புறம் ஆண்டாள் யோசிச்சா, இது மாதிரி இருக்கான்னு கேட்டேனே ஒழி இதுவாகவே இருக்கணும்னு சொல்லல. இது கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கலாம், தோஷம் இருக்கக்கூடாதே. பகவான் ஹேய பிரத்யநீகதானன், குற்றம் குறை ஒன்றும் இல்லாதவன். கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ. அடுத்தது சொல்லிட்டு, திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ என்று கேட்டார். இதற்கு வியாக்கியாதா ஒரு கேள்வி கேட்டார். ஏமா, பெருமாளுடைய அதராமிருதத்தின் வாசனை எப்படி இருக்குங்கிறதுக்காக 2 திருஷ்டாந்தம், கமலப்பூ கற்பூரம். ஆனா அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரே திருஷ்டாந்தம், திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ. திருஷ்டாந்தம் 2வதே இல்லையே. ஏன்னு கேட்டா, வாசனை கிட்ட வரும்போது 2 திருஷ்டாந்தம் சொல்றதுக்கான தெம்பு இருந்துதான். பெருமாளுடைய அதராமிருதத்தின் சுவை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஒரு உவமைக்கு மேல சூழ்ந்து விடுவலாம் ஆண்டாள், சுருங்கி கீழே விழுந்துருவோம். 2வது உவமை சொல்றதுக்கு அவளுக்கு தெம்பே இல்லையா. திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, ரொம்ப டேஸ்டியா இருக்குமோ, தித்திப்பா இருக்குமோ என்று அதை ரொம்ப அன்போடு பிரார்த்திக்கின்றாள். இவளோ பிரபந்தத்தை பாடி நமக்கும் அந்த இந்திரியங்களுக்கும் இருக்கக்கூடிய வருத்தத்தை துக்கத்தை போக்க வேண்டும் என்று வந்தவள். யார பிரார்த்தனை பண்றா? ஹிருஷிகேஷன். ஹிருஷீகம் அப்படின்னா இந்திரியங்கள். பஞ்ச ஞானேந்திரியங்களில் நாம் சூழக்கூடாது என்பதற்காக பகவானை பிரார்த்தித்தால் நம்ம நல்ல தபஸ்வி ஆயிடுவோம்.
அவனை பாட வந்த ஆண்டாள் சுவைக்குமா, டேஸ்டா இருக்குமா, வாசனை இருக்குமாலாம் கேட்கிறாளே. வாசனையும் அந்த கந்தம் நீங்க சொல்லக்கூடிய விஷயமும் எதுவாக இருந்தாலும் பெருமாளோடு சம்பந்தத்தோடு இருந்தால் நல்லதுதான். ஞாபகம் வச்சுங்கோ. வைராகம்யா எல்லாத்தையும் விட்டுடணுங்கிறது இல்லை. எதுலேருந்து சாஸ்திரம் விடணும்னு சொல்லியிருக்கோ அதுலேருந்து விடணும். பகவானை பற்ற வேண்டும் என்றால் அதுல வாசனை இருக்கலாம், அதுல சுவை இருக்கலாம். அதனால திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ. முதல்ல கந்தத்தை சொன்னா, கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, வாசனையை பத்தி சொன்னாள். அதாவது நாற்றம் அப்படின்னா வாசனை. ஏன் அதை பத்தி சொல்லணும்? இவள் பூமாதேவியினுடைய அம்சம். பூமிங்கிறது பஞ்சபூதங்கள்ல கடைசி. பூமிக்கு தனித்தன்மை ஸ்மெல், கந்தம், கந்தவதி பிருத்திவி. இவள் பூமாதேவி, கந்தத்தை தானே சொல்லுவள். மறுப்பொசித்த மாதவன். சரிம்மா, நீ இவ்வளவு வாசனை கீசனை எல்லாம் கேட்கிறீ, அவன் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான்? மறுப்பு ஒசித்த மாதவன், அந்த குவலையா பீடம் என்னும் மதம் பிடித்த ஆணையை கொண்டு முடித்தவன் மாதவன், ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடியவன். அதனால இதுக்கு சம்பந்தம் ஏதேனும் உண்டா? இப்போ ஆனைய கொன்னர், ஏதோ பேரை சொல்லிருக்கலாம். அது என்ன? மாதவன், மகாலட்சுமியோடைய மணாளன்னு சொல்லணும். கரதூஷணாதிகளை கொன்ன பிறகு ராமனுக்கு உடம்பெல்லாம் ருதிரமாம். அப்ப சீதா பிராட்டியை பார்த்தாராம். ஐயோ, நமக்காக போரிட்டாரே ராமன் என்பதற்காக சீதா பிராட்டி ஓடி வந்தாள். ரிஷிகள் பார்க்க செய்தே, தேவர்கள் பார்க்க செய்தே, லக்ஷ்மணன் பார்க்க செய்தே ராமனை கட்டி தழுவிண்டா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அன்னைக்கு சீதா பிராட்டியோடு கலந்த ராமன், மகாலட்சுமியோடு கலந்த மாதவன். அவங்கிட்ட தானே கேட்கணும். மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன். ரொம்ப நான் அந்தரங்கமாய் உள்ள ஒரு ஜுகுப்சை ஏற்பட்டு ஒரு ஆசையினால், ஒரு ஆகாங்கையினால் வினவுகின்றேன், விரிப்புற்று கேட்கின்றேன். சொல் ஆழி வெண்சங்கே. அர்ஜுனனுக்கு எப்படி கீதோபதேசம் பண்ணானோ அந்த கீதோபதேசம் செய்த கண்ணன் அதே அன்பில் கேட்கின்றேன். எனக்கு பொறாமை ஒன்றும் கிடையாது. விரிப்புற்று கேட்கின்றேன். சொல் ஆழி வெண்சங்கே. என்ன சொல்றா? பெருமாள் சயனித்து இருப்பதும் பார்க்கடலில். அவர் பார்க்கடல்ல தானே இருக்கார். க்ஷீராப்திநாதன் தான் பேரு. அப்பேற்பட்ட பார்க்கடலில் பிறந்தவன் தான் நீ, பாஞ்சஜன்யமே. நீங்க அப்படின்னா சஜாத்தியம், ஒரே இடத்திலேருந்து பிறந்தவர்கள். அவர் இருப்பதும் பார்க்கடல், நீ பிறந்ததும் பார்க்கடல். அதனால நான் மற்ற ஆயுதங்கள் கிட்ட கேட்க முடியாது, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். விரிப்புற்று கேட்கின்றேன். சொல் ஆழி வெண்சங்கே. மேல உதாகரிக்கிறார் வியாக்கியாதா. வெண்சங்கே என்று ஏன் சொல்ல வேண்டும்? சங்கேன்னு சொன்னா போறாதா? வெண்மையோடு கூடிய சங்கே. ஏன்னா விரகதாபம், விரகதாபம் உண்டு. ஒரு நாயகன் நாயகி நாயகனை பிரிஞ்சுட்டானா அவனையே நினைச்சுண்டு சாப்பிடாம உறங்காம தூங்காம இந்த நீர் ஜலம் பருகாமல் இப்படி இருக்காளா? அப்ப உடம்புல என்ன ஆகும்? அயன் கண்டென்ட் குறைஞ்சிடும். அனீமியா மாதிரி ஆயிடும். அனீமியா எடுத்துன்னா கொஞ்சம் பேலா தெரியவா, வெண்மையோடு கூடி தெரியவா. அந்த மாதிரி பாண்டுங்கிற ராஜா அப்படித்தானே இருந்தார், அதனால வெள்ளையா தெரியவா. இது விரகதாபத்தின் எடுத்துக்காட்டு. சங்கே அதிசயம் என்னன்னா, நீ பெருமாளோடையே இருக்க. விரகதாபத்துக்கு உனக்கு சந்தர்ப்பமே இல்லை. அந்த பெருமாளோடு இருந்தே அவர் ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்துட்டார்னா ஏன் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுக்காக வெண்மை அடைஞ்சுடுறியே. இத்தனை நாளா நான் பிரிஞ்சிருக்கேனே, என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியாமல் இருக்குமா? ஆழிவெண் சங்கே என்று பிரார்த்தித்தாள். அடுத்த ஒரு பாசுரம் அதே திருமொழியில வருது. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைதலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்னாய் பாஞ்சஜன்யமே அப்படின்னு அடுத்த ஒரு பாசுரம். என்னன்னா, சங்குக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒண்ணு சாப்பாடு, ரெண்டாவது தூக்கம். எங்க சாப்பிடுவே அப்படின்னு ஆண்டாள் கேட்டு அவளே சமாதானம் சொன்னா, சாப்பிடணும்னா கையில இருக்க வேண்டிய சங்கே கிட்டக்க பகவானுடைய உதட்டுக்கிட்ட போய் அவருடைய அதராமிருதத்தை சுவைத்து விடுகின்றாய். உன்னுடைய உணவு என்னன்னு கேட்டா பெருமாளுடைய சாட்சாத்து எச்சில். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். உலகை அளந்த மாதவன் மாயவன் அந்த வாமனன் திருவிக்கிரமனுடைய அதராமிருதம் தான் உனக்கு சாப்பாடு. சாப்பிட்டுட்டேன், தூக்கம் வருதுன்னா எங்க படுத்துப்பேன்? அவருடைய கையிலேயே, வேற எங்க இல்ல. கீழே வச்சுட மாட்டார் பெருமாள், கையிலேயே படுத்துப்பார். சாப்பிடணும்னா வாய், தூங்கணும்னா கை. கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இப்போ எங்களுக்கு பொறாம வராம இருக்குமா சங்கே? பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். ஏன் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணுமா? வாசனை, சர்வகந்தனுடைய வாசனை உனக்கு தான் தெரியுது. அதராமிருதத்தின் சுவை உனக்கு தான் தெரியுது. அவருடைய சரீர ஸ்பர்ஷம், திவ்யமங்கல விக்கிரகத்தின் ஸ்பர்ஷம் உனக்கு தான் ஏற்படுறது. இல்ல ஒண்ணுமே எங்களுக்கு இல்லையே, ஏன் நாங்க பொறாமப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டாள்
இந்த இடத்துல சொல்றா பண்பு அல செய்கின்றாய், நீ சொல்லுவது செய்வது பண்பே இல்லை. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ஜஸ்டிஸ் எட் ஆல், பாஞ்சஜன்யமே என்று பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். அதனால தன்னுடைய விரகதாபத்தை காமனுக்கு நோம்பிருந்து செய்தாள், சிற்று கட்டினாள், கூடல் இழைத்தாள், இப்படியெல்லாம் செய்து பாஞ்சஜன்யத்தை வினவினாள். மேகங்கள் கிட்ட தூது விட்டா, குயிலினங்கள் கிட்ட தூது விட்டா, எல்லாம் செய்து இந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை எடுத்து தொடுத்துத்தானே ஆழ்வார் மாலையாக சேர்த்து வைத்தார். அதை ஒரு நாள் தான் அணிய வேண்டும் என்று நினைத்தாள். இது பல நாட்களாகவே நடந்து கொண்டு வந்தது. அந்த சம்பவம் இப்ப அந்த கதாபாகத்துக்கு வருவோம். இது அப்படியே நான் குரு பரம்பரையிலேருந்து படிச்சுடுறேன், நீங்க கேளுங்க. இங்கனம் போருகிற காலத்திலே விட்டு சித்தர் தங்கள் தேவரான விடபெரும் கோயிலுடையானுக்கு சாத்த கட்டி வைத்த திருமாலையை ஆழ்வாரில்லாத அவசரத்திலே இப்பெண் பிள்ளை தான் சூட்டிக் கொண்டு அவனுக்கு நேராவான் திருகின்றாளோ என்று ஒருத்தி இருக்கின்றேனோ என்று காரை பூண்டு கூரை எடுத்து கைவளை குலுக்கி கொவ்வை செவ்வாய் திருத்தி அவ்வோப்பனை அழகை கண்ணாடியில் கண்டு இப்படி பல நாளும் பந்து பந்தாக சுருட்டி வைக்க. இது ஒரு நாள் இல்ல, பல நாட்களா பெருமாளுக்குன்னு வெச்ச மாலை இனிமேதான் போய் சமர்ப்பிக்கணும். அந்த மாலையை அணிய வேண்டும். அப்ப என்ன பண்ணுவளா, மேலே சொல்ற காரை பூண்டு கூரை அடுத்து கைவளை குலுக்கி, முதல்ல 9 கஜை கட்டின்றுவோம், கூரை நெரிச்சாச்சு. கைவளை இப்ப பாவாடை எல்லாம் போயிடுத்து, என்ன ஒரு 5-6 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், கையில எல்லாம் வளையல் போட்டுண்டு கொவ்வை செவ்வாய் திருத்தி. இது ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட அந்த காலத்துல ஆர்கானிக்கா கிடைச்ச லிப்ஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொவ்வை செவ்வாய் திருத்தி அவ்வோப்பன்னழகை, பேர்பட்ட அழகை ஒரு வாட்டி கண்ணாடியில பார்க்க வேண்டாமா, மாலையும் அணிந்து கண்ணாடியில பார்ப்போம். இது அந்த ஊர்க்காரா சொல்லும் போது கிணற்றில் பாப்பான்னு சொல்லுவா. கிணறோ கண்ணாடியோ, இப்ப முக்கியம் என்னன்னா தன்னுடைய அழகை பார்த்தாள். இப்படி பல நாளும் பந்து பந்தாக சுருட்டி வைக்க, ஒரு நாள் இல்ல பல நாளா இது பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஆழ்வார் ஏதோ ஒரு நாள் தான் கவனிச்சோம்னு ரொம்ப வருத்தம். ஆண்டாள், நான் இவ்வளவு பெருமாளை பத்தி சொல்லியிருக்கேன், 7 பிறவிக்கும் நாம் அவனுக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டும்னு சொல்லிய பிறகும் நீ போய் இந்த மாதிரி பெருமாளுக்குன்னு வச்ச மாலையை நீ அணிந்து கொள்ளலாமா பெண்ணே, இப்படி பண்ணக்கூடாதுமா, இவ்வளவு நாளா பண்ணிவிட்டியே, பேர்பட்ட அபச்சாரம் என் கையால் நடந்து கொடுத்தோன்னு ஆழ்வார் ஓன் அழுது மறுபடியும் இருந்த புஷ்பங்களை வைத்து மற்றொரு மாலை கட்டி அதை நேர வடபத்திரசாய்க்கு போய் சமர்ப்பிச்சார். அன்று இரவு பகவான் தோன்றினாராம். விஷ்ணு சித்தா, இந்த மாலையில எனக்கு வேண்டவே வேண்டாம், ஏன்பா இவ்வளவு நாளா கொடுத்தேனே ஏத்துண்டியே, இவ்வளவு நாளா நீ எந்த மாலையை கொடுத்த, அவள் தரித்த அவள் சூடி களைந்த மாலையை கொடுத்தாய், நான் அன்போடு ரொம்ப காதலோடு ஏற்றுக்கொண்டேன். நீ வெறும் இப்ப எனக்கு மாலை கொடுத்தா வேண்டாம், அவள் அணிந்து கொண்ட மாலையே எனக்கு வேண்டும் என்று ஆழ்வார் நினைத்தார். இது நினைத்ததன் அடிப்படையாக இவர் சுருக்கமாக இப்படி சொல்ல, இப்படி எல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு. ஆனா கனவில் வந்து பெருமாள் இப்படி சொன்னபடியால் இவருக்கு கொஞ்சம் கலக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணணும். ஓஹோ, ஒருவேளை கல்யாண ஆசையில தான் இப்படி எல்லாம் பண்றாளோ. ஆண்டாள் கிட்ட போய் கேட்டார், மாப்பிள்ள பாத்துடலாம்ப்பா, ஒரே ஒரு கண்டிஷன், பரவாயில்ல 10 வைக்க வேண்டிய இடத்துல நீ 1 தானே வைக்கிற, வாட் இஸ் தட் ஓன்லி கண்டிஷன் அப்படின்னு அப்பா கேட்டார். மானிடவர்க்கு எம்மை பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதரை, நீ மனுஷனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. ஆழ்வார் பார்த்தார், இது என்னவா, என்ன கண்டிஷன் இது, மனுஷனுக்கு இல்லாம நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் பண்ணிண்டா பெருமாளை தான் பண்ணுவேன், இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் என்ன பண்ணா, வந்துருத்து மார்கழி மாசம் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து நோன்பு இருக்க வேண்டும், கூடியிருந்து குளிர வேண்டும் என்று நினைத்தாள். தோழிகளுடைய பெயர் என்ன, அது குரு பரம்பரையில சொல்லல, ஆனா ராயர் ஆமுக்த மால்யதால சாதிக்கிறார். இவள் பூமாதேவினா, பூமாதேவிய அடியிலிருந்து தாங்குவது நாகங்கள், ஆதிசேஷன் முதலான நாகங்கள். அந்த நாகங்கள் தான் இவளுடைய தோழிகளாக பிறந்து விட்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில். மராளி, ஏகாவளி, ஹரிணி, மனோஜ்ஞா, ஸ்திரக்விணி அப்படின்னு சில பெயர்களோடு பிறந்தார்கள். அந்த பெண்களோடு பெருமாளை வரிக்க வேண்டும் என்பதற்காக நோம்பிருந்தாள். அப்போது பிறந்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் சாரமாய் ஆத்தானா ஆச்சாரியர்களாலும் போற்றப்படக்கூடிய, ஆத்தான தமிழர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆஸ்திக ஜனங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச, கோவில்களில் துவனிக்கக்கூடிய 30 பாசுரங்கள் கொண்ட ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் திருப்பாவை அப்படின்னு பேர். இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள், 5 30 பாசுரங்கள் பாடி கொடுத்தாள் ஆண்டாள். இந்த 30 பாசுரத்துக்கு பல வியாக்கியானங்கள்,
பிரசித்தமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அதை தவிர்த்து திருநாராயணபுரத்தை சார்ந்த ஆய ஜனன்யாச்சாரியருடைய வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம். அதை தவிர்த்து சுவாமி தேசிகன் இதனுடைய சுருக்கத்தை கோதா ஸ்துதின்னு எடுத்திருக்கார். அதே விஷயத்தின் சுருக்கத்தை அனந்தாழ்வான் கோதா சதுஸ்லோகின்னு எடுத்திருக்கார். அதே திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்லும் விதத்தில் ரங்கராமானுஜமுனி, பரகால சுவாமி, சாக்ஷாத் சுவாமி, அப்புறம் உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமி, பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமி, எவ்வளவு வியாக்கியானம். திருக்குடந்தை ஆண்டவன், பெருக்கரணை சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி, 44ஆம் பட்டம் அகோபில மட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளி இருந்த 44ஆம் பட்டம் முக்கூர் ஸ்ரீமத் அழிசிங்கர், எவ்வளவு வியாக்கியானம். இதெல்லாம் நாங்கள் வருஷா வருஷம் சொல்லிட்டு வரோம். இப்போ அடியேன்னு சொன்னதே நீங்கள் போனேன்னா யூடியூப்ல ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாசுரத்துக்கு 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். 2 பாசுரத்தை சேர்த்து 1.5 மணி நேரத்தை சொல்லியிருக்கேன். 5 பாசுரத்தையும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் சொல்லியிருக்கேன். வெவ்வேறு வருஷங்கள் வெவ்வேறு விதத்தில் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். கேட்டுக்கோங்க. இப்போ அதனுடைய சுருக்கத்தை பார்ப்போம். இந்த திருப்பாவை மார்கழி மாதத்தில் இருந்தபோது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக பாவித்தாள். She assumed ஸ்ரீவில்லிபுத்தூர், the place where she was staying, as Krishna's ஆயர்பாடி. இவ இருப்பது கலியுகம், கிருஷ்ணர் வாழ்ந்தது துவாபரை. கலியுகத்தை துவாபரம்னு நினைச்சா ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது தெற்கு தேசத்துல இருக்கக்கூடிய மதுரான்னு சொல்லக்கூடிய மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடின்னு நினைச்சா. எந்த ஆயர்பாடி? வடமதுரை பக்கத்துல, மதுரா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோகுலமானதுதான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஆயர்பாடி. அப்போ இருந்த துவாபரம் தான் இப்ப இருந்த கலி. அப்போது வாழ்ந்த அந்த நந்தகோபாலனுடைய வீடுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையானுடைய வீடு. அங்கிருந்த கண்ணன் தான் இங்கு இருக்கக்கூடிய வடபத்ரசாயி. அங்கு அவனை பிரார்த்தித்த ஆய்பெண்கள் தான் நானும் என் தோழிகளும். பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் இவள் கண்ணனை வரிக்க வேண்டும். கண்ணனுக்கு மிக பிடிச்ச ஜாதி வைஷ்ய ஜாதி. நாம் இடைப்பெண்ணாக மாற வேண்டும், பாவிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாவை 30 பாசுரங்கள்ல முதல் பாசுரம் தொடங்கி 29வது பாசுரம் வரை ஒரு இடைப்பெண்ணாய் இடை மொழியில் தான் பாடினாள். அந்த பாஷை கூட இடைப்பெண்கள் பேசக்கூடிய பாஷை தான். ஒன்னும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டாள் 30வது பாசுரத்துல தான் அவள் தான் விஷ்ணு சித்தருடைய பெண் என்று பாவிக்கின்றாள். இதுல சில பாசுரங்களுக்கு உண்டான அர்த்தத்தை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாட, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாட, நீராட போதுயிர் போதுமின்மோ நேரிழையே, நீராட போதுயிர் போதுமின்மோ நேரிழையே, சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள், சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள், ஊர்வேல் கொடுதோழின நந்தகோபம் குமரன், ஊர்வேல் கொடுதோழின
யசோதை இழும் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் நாராயணனே நமக்கே பரி தருவான் நாராயணனே நமக்கே பரி தருவான் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவார். இதுதான் ரொம்ப பிரசித்தமான திருப்பாவையில் இருக்கக்கூடிய முதல் பாசுரம். என்ன சொல்றா? சுருக்கமா நான் சொல்றேன், விரிவான அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது திருப்பாவைனா அது டீடைல்டு அர்த்தம் 45 மணி நேரத்துக்கு சொல்லலாம், 30 பாசுரத்துக்கு உண்டான அர்த்தம். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். மார்கழி திங்கள், அதாவது தேவர்களுக்கு பிராம முகூர்த்தத்தை போல் நமக்கு உண்டான மாசம் இது. இப்ப நமக்கு பிராம முகூர்த்தம்னு இருக்கு இல்லையா? இப்ப கார்த்தால 4 to 6 ரொம்ப வசதியான நேரம். அதே சமயத்தோடு கூடியதுதான் இந்த மார்கழி மாசம். தேவர்களுக்கு இப்போ ஒரு மாசம்னு இப்ப நமக்கு ஒரு 12 மாசம் இருக்கு இல்லையா? இந்த 12 மாசம்ங்கிறது ஒவ்வொரு மாசமும் தேவர்களுக்கு 2 மணி நேரம். கார்த்தால 4லேருந்து 6 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மார்கழி. கார்த்தால 6 to 8 தேவர்கள் கணக்குப்படி பார்த்தா நமக்கு அதுதான் தை. 8 to 10 அவளுக்கு சொன்னா நமக்கு அது மாசி அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கார்த்தால 4 to 6 பிராமே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு சாஸ்திரம் சொல்றதா, அந்த பிராம முகூர்த்த காலத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய மார்கழி மாசம். எந்த கண்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொன்னானோ, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நன்னாளால் உயர்ந்த நாளாச்சே, நீராட போதுவீர் நேற்றைய வரை மராடி வாடி சிரக்வினி வாடி அப்படின்னு தோழிகளை அழைத்து வந்தவள் இன்னைக்கு சொல்றா, நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர். நன்றாக ஆபரணங்கள் தரித்துள்ள பெண்களே, ஆபரணங்களை கழட்டி என்னோடு நீராடுவதற்காக திருமுக்குளத்துக்கு வருவீர்களா? இவ்வளவு மரியாதையா கேட்கிறாளே. உடனே வியாக்கியாதா கேட்டார், எதுக்கு இவ்வளவு மரியாதை என்ன? அதுக்கு சமாதானம் சொன்னார். நேற்றை வரை தோழிகள், இன்றைக்கு ஒரு நோன்பு இருக்கா, பகவானை நோக்கி ஒரு நோன்பு, காத்தியாயனி விரதம் என்ன ஆய்ப்பெண்கள் எப்படி இருந்தாலோ இவாளும் ஒரு நோன்பு. அங்க அம்பாளை பிரார்த்தனை பண்ணா, இங்க நேரடியா கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்றா. நோன்பு இருப்பதால் பகவத் சன்னிவேஷத்தில் பாகவதர்களுக்கு கௌரவம் உண்டாகவுமாம். ஒரு பகவத் சன்னிவேஷம் பெரியவா சின்னவா ஏழை பணக்காரனே பார்க்க கூடாது, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். அதனால சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன். வரக்கூடிய பெண்கள் கேட்கிறா, யாரடி பாட போறோம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் சாதாரணப்பட்டவர் இல்ல, பிள்ளைய கட்டெரும்பு கடிக்க வந்துடுத்துனா அந்த கட்டெரும்பை ஒரு வேலால் கொல்ல வந்தவர். சுவாமி, கட்டெரும்புக்கு எதுக்கு வேல்? சுவாமி, இவருக்கு கொன்னே பழக்கம் இல்லை, வயலன்ஸ்னா என்னன்னே தெரியாது, குழந்தையை ரட்சிக்க வேண்டும், அதுல எதுல அடிச்சா என்னங்கிறதுக்காக வேலை தீட்டினாராம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அவர் யார்? இல்ல அவருடைய பிள்ளை குமரன், அவருடைய பிள்ளையான கண்ணனை. ஏண்டிமா, மாமனாரை பத்தி சொல்லிவிட்டே, மாமியார் யாரு? ஐயோ ரொம்ப நல்லவோ, அழகி. அவளுடைய அழகு எப்படி தெரியும்? அவளுக்கு என்ன கண்ணோ அதேதான் பிள்ளைக்கும். ஏறார்ந்த கண்ணி யசோதை. அந்த கண்ணு அழகோடு கூடிய யசோதையின் இளம் சிங்கம் சாதாரணப்பட்டவன் அல்ல, கார்மேனி செங்கண். இவன் எப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ, கிருஷ்ணமேக ஜனிதாம், கருணையே பூண்டவன். கார்மேனி, கண்கள் எப்படி
தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. செங்கண், ஒரு கண் என்ன கதிர், இன்னொரு கண் மதியம். சந்திர சூரிய நயன அப்பிரமேயவா, சந்திர சூரிய உச்ச நேத்திரேன் இருக்கா, அதனால கதிர்மதியம் போல் முகத்தான். சரிம்மா, இவ்வளவு லட்சணங்கள் இருக்கே, இந்த சின்ன குழந்தை யாரு? நாராயணன். இவன் யாரு? பரமாத்மா. நாம யாரு? ஜீவாத்மா. பரமாத்மா ஜீவாத்மாக்கு என்ன கொடுக்கணும்? பறைங்கிற மோட்சத்தை கொடுக்கணும். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று முதல் பாசுரம். ரொம்ப சுருக்கமான அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த முதல் பாசுரம் இருக்கு இல்லையா, 2 வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. முதல் பாசுரத்துல மார்கழி மாசத்துல நோன்பு இருக்கணும்னு சொல்லியாச்சு. 2வது பாசுரத்துல என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்ல வேண்டாமா? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், என்ன செய்யணும்? நாட்காலே நீராடி. என்ன பண்ணக்கூடாது? மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். பண்ண வேண்டியது சொல்லேண்டி, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. செய்ய வேண்டியது செய்யக்கூடாது 2வது பாசுரத்துல சொன்னாள். சரி, அவனுடைய வைபவம் என்ன? ஏதாவது பாரபட்சம் பார்ப்பானோ? ஓஹோ, இவர் ரொம்ப படிச்சவர், படிக்காதவர், ஏழை அப்படின்னு பாப்பாரோ? இல்ல இல்ல, அவர் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும் போது திருவடியை வைத்தார். படிச்ச வசிஷ்டர் மேலேயும் காலை வச்சார், படிக்காதவர்களான நம்மீதும் காலை வைத்தார். வசிஷ்ட சண்டாள வாசியர. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தில் அவன் சர்வருக்கும் சுவாமின்னு சொன்னாள். சரி, இப்ப நம்ம இந்த நோன்பு இருக்கிறதுனால நம்ம ஆய்ப்பாடிக்கு ஏதேனும் ஒரு லாபம் உண்டா? பெண்கள் கேட்டார். ஐயோ, இந்த நோன்பு இருந்தா நமக்கு வேணுங்கிற கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மழை நன்னா பெய்யும். மழை எப்படி பெய்யும்? அதுவா சொல்றேன் கேளுங்கோ. எப்படி சங்கத்தின் துவனி இருக்கின்றதோ இடி இடிக்கும், எப்படி சக்கரத்தின் அந்த மின்னல் வெட்டுகின்றதோ அதுபோல் மின்னல் வெட்டும், எப்படி பெருமாளுடைய ஷார்கம் என்கின்ற வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு வருமோ அதுபோல் மழை பெய்யும். ஐயோ, அப்படி மழை வந்துடுத்துனா யாரடி நம்ம ஊர்ல தழைக்க முடியும்? கவலைப்படாதே, அப்படி மழை பெஞ்சாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. வாழ உலகினில் பெய்திடாய் என்று 4ஆம் பாசுரத்தில் சொன்னாள். 5ஆம் பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இவன் எங்கேயோ நினைச்சுடாத, வடமதுரை. ஏன்னா இவா இருக்கிறது ஆய்ப்பாடி. இவா நினைச்ச ஆய்ப்பாடிக்கு பக்கத்துல தானே வடமதுரை. அவன் சாதாரணப்பட்டவனா? இல்ல இல்ல, நினைச்சே பார்க்க முடியாத காரியங்கள்லாம் பண்ணுவர். அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவர். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று முதல் 5 மார்கழி திங்கள், வையத்து வாழ்வீர்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஆழிமழை கண்ணா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை 5 பாசுரங்கள்ல முன்னுரை கொடுத்தாள். இந்த 30 பாசுரம் 30 நாட்கள் நோன்பு, அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் 5 பாசுரம்ஸ் ஆர் தி இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது 6ஆம் பாசுரம் தொடங்கி புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். 7ஆம் பாசுரம் கீசி கீசென்றெங்கும் ஆனை சாத்தன். 8ஆம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு. 9ஆம் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 10ஆம் பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். 11 கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்து. 12 கனைத்திலங் கற்றெருமை கண்ணுக்கிறங்கி. 13 புள்ளின் வாய் கேண்டானை. 14வது உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள். 15 எல்லே இளங்கிளி. 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் 10 பாசுரங்கள் ஈராக பகவான முதல்ல தொழல, நம்மளை கூப்பிடறதுக்காக வந்தா. தோழிகள்லாம் பேசுறா, பகவான் அவன், பகவானை வழிபடக்கூடிய பாகவதோத்தமர்கள் நாம், பாகவதோத்தமர்களான நம்மை அழைப்பதற்காக காலங்கார்த்தால எழுதினான். பாருங்களேன், தொண்டரடிப்புடியாழ்வார் சரித்திரம் பார்க்கும்போது அவர் ரங்கநாதருக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடினார். He sang a சுப்ரபாதம் to wake up the Lord. அது திருப்பள்ளி எழுச்சி, பகவானுக்குண்டான திருப்பள்ளி எழுச்சி. அதை விட ரொம்ப பிரசித்தம் திருப்பாவை. ஏன்னா பாகவதோத்தமர்களுக்காக திருப்பள்ளி எழுச்சி. பாகவதோத்தமர்கள் எழுந்து இவளோடு கலக்க வேண்டும் என்று பாடினாள். அதுல 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுப்பினாள். இதுல ஒரு பெண் பிள்ளை ஒரு மாதிரி. அதனால இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் கேட்பா, ஏண்டிமா கார்த்தால ஆயிடுத்து அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் சொல்ல வேண்டாமா? முதல்ல 6வது பாசுரத்துல சொன்னா புள்ளும் சிலம்பினகான். பாரு, பட்சிகளின் அந்த துவனி கேட்கறது. புள்ளரையன் கோயில், சாதாரண பட்சியை பத்தி சொன்னேன். அந்த பட்சிகளுக்கு அரையன், அரசன்னு சொல்லக்கூடிய கருடனுடைய கோவில்ல இருக்கக்கூடிய நாதம் வந்து விட்டது. புள்ளரையன்
கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பெருமாள் கோவிலிருந்து இந்த சங்கநாதத்தின் துவனி உன் காதில் விழவில்லையா? அதனால பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. இப்ப நீ எழுந்துண்டாதான் பேய்முலை நஞ்சுண்டு. பூதனா சம்ஹாரம் பூதனா பாலகாதினி கோபாஷ்ட சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசு மைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாகிருதீம் பைமரதீம் இவான்யாம் என்று அந்த பூதனா சம்ஹாரம் செய்த கண்ணனை பாட முடியும். 6ஆம் பாசுரத்து பெண்ணுகிட்ட சொன்னா கிருஷ்ண பக்தை. 7ஆம் பாசுரம் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன். இதை பாரு, நான் கிருஷ்ணனை பாடணும்னு சொன்னேன், கிருஷ்ணனை பாடுறான்னு எப்படி தெரியுது அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்கிறா. இதை பாரு, கிருஷ்ணன் என்னன்னு சொல்லுவோம்? கிருஷ்ணா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னடி சொல்லுவோம்? கிச்சு. பாரு, பறவைகள் கூட கிச்சு கிச்சுன்னு தான் பாடுறது. கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்தன் பட்சிகள் கலந்து பேசின பேச்சரவம். அதுவும் ஒன்னாவா பாடுறது, தனியாவா பாடுறது? ஒன்னா கலந்து தானே பாடுறது. அதனால கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. பெண்ணே உன் காதுல இது விழலையா? சரி, இதுதான் விழலன்னு வச்சுக்கோ. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர். 2 அடையாளம் சொல்றா. காலங்கார்த்தால் சூரியோதயத்துக்கு பூர்வம் தயிரை கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்க வேண்டிய அந்த லாபகரமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பெண்களின் வளையல் ஓசை கேட்கவில்லையா? அவர்கள் கூந்தலில் உள்ள இயற்கையான வாசனை உங்களுக்கு வரவில்லையா? வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ? இது 7ஆம் பாசுரம். 8ஆம் பாசுரத்து பெண்ணு அவகிட்ட சொல்றா, கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து. இது ரொம்ப சாதாரணப்பட்ட பெண்ணே இல்லை, இது ரொம்ப தர்க்கம் பண்ணக்கூடிய பெண்ணு. அவகிட்ட சொன்னா, இதை பாரு, நான் மட்டும் வரல, பக்கத்துல சர்குவினி மாலினி எத்தனை பேரும் வீட்டு வாசல்ல வந்து நின்று இருக்கோம். பாத்தியா, கீழ்வானம் வெளுத்து விட்டது. சூரியோதயம் ஆவதற்கு பூர்வம், பிஃபோர் த சன் ரைசஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த ஈஸ்டர்ன் ஹொரைசன் அது வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சூரியோதயம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். இவள் எழுப்பணுங்கிறதுக்காக தானே வரா. கீழ்வானம் வெள் என்று, கீழ்வானம் வெளுத்து விட்டது. இப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றா, உள்ள இருக்கக்கூடிய பெண் ஏகவசனம் தான். அந்த பெண் சொல்றா, அது ஒன்னில்லடி, நீ வந்து சந்திரனை ஒத்த காந்தியோடு கூடியவள் ஆண்டாள். நம்ம தோழிகள் அத்தனை பேரும் சந்திரன் மாதிரி இருக்கா. 5 லட்சம் பேரும் வந்து நிக்கிறள். நின்று உங்க சந்திரனை ஒத்த விளவிளேன்னு இருக்கக்கூடிய திருமுகத்தால எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேள். அப்ப கிழக்கு பக்கமா பாக்குறேள். கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வானத்துல உங்கள் அத்தனை பேருடைய திருமுகத்தின் வெண்மையான காந்தி பட்டு அந்த பக்கம் கீழ்வானம் வெளுத்து விட்டதாக தெரிகின்றது. அதுவா இல்ல, அப்படி இருக்கா மாதிரி தெரிகிறது. உடனே ஆண்டாள் சொன்னா, ஏண்டி கீழ்வானம் வெளுத்ததுக்கு அப்படி சொன்னியே, எருமை சிறுவீடு மெய்வான். எருமை கூட்டங்கள்லாம் கார்த்தால சூரியோதயம் ஆவதற்கு பூர்வம் சிறுவீடை மெய் வேண்டும், நன்றாக புல்லை சுவைக்க வேண்டும் என்பதற்காக செல்கின்றனவே, அதுவும் காதுல தெரியலையா, கண்ணால கேட்க முடியலையா? அதுக்கு அந்த பெண் சொல்றாது, ஒண்ணு இல்லடி, நீங்க அத்தனை பேரும் நீங்க கிழக்கு பக்கமா பாக்குறீங்களா? அப்ப மேற்கு பக்கம் உங்க கருகருன்னு இருக்கக்கூடிய கூந்தலுடைய கருமை மேகத்தில் பட்டு விட்டது. மேகம் வெளுத்திருக்கு, அதுல கருமை பட்டுடுத்தோ. மேக கூட்டங்கள் நகர்ந்துட்டு போறதா, அப்ப அது மேல கருப்பு பட்டிருக்கா. கருப்பு மேகங்கள் நகர்ந்தால் எருமை கூட்டம் போற மாதிரி இருக்கு, ஒண்ணு கார்த்தால ஆயிடல. ஆண்டாள் சொன்னா, என்னடி என்ன சொன்னாலும் என்ன ஏதாவது தர்க்கம் பண்றேன் அப்படின்னு 8வது பாசுரத்துக்கிட்ட சொன்னா. 9ஆம் பாசுரத்து பெண்ணு நினைச்சா, உறவின பெண்ணா இருந்தா நல்லா இருக்குமே. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கதிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ. அவளை சொல்லி பார்த்தா எழுதுக்கல, அவ அம்மா வந்தா, மாமி அவளை எழுப்புங்கோ, மாமீரவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ. பேச முடியாம போயிடுதா. அன்னி செவிடோ, காது கேட்கலையோ. ஓஹோ, யாரோ மந்திரம் போட்டிருக்கா. ஏன பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. என்ன மந்திரம்? கிருஷ்ணநாமத்தை போன ராத்திரி கேட்டு கேட்டு அந்த மந்திரத்தை விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். மந்திரப்பட்டாளோ மாமாயன் வாதவன் வைகுந்தன் என்னன்னு 9ஆம் பாசுரத்துல சொன்னா. இருக்க வேண்டிய நோன்பு என்ன? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன். துளசி கந்தத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானதானே பாட போறோம். எழுந்துக்கும். 11. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப செல்வந்தனுடைய ஒரு பெண். அதனால கற்றுக்கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய சென்று செருச்செய்யும் குத்தவன் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமால் எல்லாரும் வந்துன்னு அந்த பெண்ணினுடைய அங்க அடையாளங்கள் சௌந்தரிய லாவண்யங்களை சொல்லி எழுப்புகின்றாள். 12வது பாசுரம், கனைத்திலங் கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்னுபால் சோர நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய். இந்த வீட்டின் செல்வத்தை எப்படி சொல்றான்னா, எருமை இருக்கான்,
கண்ணுக்குட்டிய நினைச்சுண்டு பார்க்கல, நினைச்சுண்டே அந்த தாயெருமையானது பால் சுரக்கிறதா. கீழே மணலில் அந்த அந்த பாலானது கலந்து நம்ம ஜலத்தோட சேரு பார்த்திருக்கோம். இது பால் சேராயிடுதான். நினைத்து முலை வழியே நின்னு பால் சோர நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் அப்பேற்பட்டவனுடைய தங்கையே. 12 13 சொன்னா புள்ளின் வாய் கீண்டானை கிருஷ்ணாவதாரம், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை ராமாவதாரம். கிருஷ்ண ராம பக்தையாக இருக்கக்கூடிய 13வது பாசுரத்துக்கிட்ட சொன்னா. 16வது பாசுரத்துக்கிட்ட சொன்னா இல்லம்மா புஷ்பங்கள்லாம் விகசித்து விட்டது, பகலில் பூக்க வேண்டிய புஷ்பம் பூக்க போறது, இரவில் பூத்த புஷ்பங்கள்லாம் அஸ்தமனமாயிட்டு இருக்கு. அதனால உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். 14 15 வார்த்தாலாபமாய் இவ ஒண்ணு சொல்லுவோ, உள்ள இருக்க பெண் ஒண்ணு சொல்லுவோ, எல்லே இளங்கிளியே இவ சொல்லுவோ, இன்னும் உறங்குதியோ சொல்லுவோ, சில் என்று அழையல் மீன் எனக்கு அலங்காரத்தால வந்து போட்டு படுத்தாதீங்க அவ சொல்றா. நங்கை நீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள். ஐயோ உன்னோட பேசவே முடியாதுமா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய என்னோட பேச முடியாதுன்னு நான் சொல்றேன், உங்களோட தாண்டி பேச முடியாது, வல்லீர்கள் நீங்களே. கொழாடி சண்டை மடியில் இருக்கு. இல்ல இல்ல இனிமே சொன்னா நானேதான் நாயிடுக, தப்பு யாரு பண்ணான்னு விசாரிக்க வேண்டாம், நான் பண்ணேனோ பண்ணலையோ நான் ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பாகவதோத்தம லட்சணத்தை 15வது பாசுரத்துல காமிச்சா. 6ஆம் பாசுரம் தொடங்கி 15 வரைக்கும் பெண் பிள்ளைகளை அழைத்து விட்டாள். இப்ப அத்தனை பெண் பிள்ளைகளோடும் கலந்து கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டாவோ? அதுதான் 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு. நித்தியப்படி சால கிராமத்துக்கு ஆராதனம் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியும், பெருமாளை எழுப்புவதற்கு பூர்வம் சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா, பெருமாளுடைய அந்த துவாரபாலகர்களுக்கு நாம் இப்படி இப்படி கையை தட்டி எழுப்புங்கன்னு சொல்லணும். அப்படின்னா கிருஷ்ணர் வீடை சென்று அடைவதற்கு பூர்வம் கோயில் காப்பான் வாயில் காப்பான்னு வாட்ச்மென் Z+ செக்யூரிட்டியோட பெருமாள் இருக்கார். ஏன்னா தொட்ட இடங்கள்ல எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கிறது, பூதனா பகன் பிரளம்பன் கேசி தேனுகன் திருநாவர்த்தன் எத்தனை பேர் வரா. அதனால சுத்தி முத்தி காவலாளிகள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் சொன்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. சரி இவாள்லாம் அனுமதி கொடுத்த பிறகு கதவு இன்னும் திறக்கல. அந்த திண்ணை வழியா ஏறி அந்த ஜன்னலின் துவாரம் வழியா பாக்குற எழுந்திருக்காரா கிருஷ்ணர். ஏன்னா இப்ப எழுப்புறதுக்காக தான் வரா. பார்த்தா முதல்ல நந்தகோபாலன் படுத்துட்டு இருக்கார், ப்ராஸ்பெக்ட் மாமனார் வரவேண்டிய மாமனார், அதுக்கப்புறம் யசோதை வரவேண்டிய மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பலராமர். இவா 4 பேருக்கும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. அதுதான் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், எல்லா விதமான தான கிரியைகளையும் செய்ய வேண்டும், ஷோறு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், வஸ்திரம் கொடுக்க வேண்டும். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், அப்பேற்பட்ட நந்தகோபாலனே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபாலன் சொன்னா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய், யசோதை சிறப்பு மிக்க என் மாமியாரே எழுந்துக்கோ. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, நித்திய சூரிகளுக்கும் நாதனாய் திரிவிக்ரமாவதார காலத்தில் அனைத்தையும் அளந்து சுவாமித்துவத்தை காண்பித்த கிருஷ்ணா எழுந்துக்கோ. செம்பூர் கடலடி செல்வா பலதேவா கொழுந்தனாரை நீங்களும் எழுந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த 17ஆம் பாசுரத்தில் எழுப்பினாள். இப்ப அப்புறம் யோசிச்சு பார்த்தா கிருஷ்ணர் தனியா இல்ல, கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த மாமா பெண் பின்னைன்னு பேர், நல்ல பின்னை நப்பின்னையோடு இருக்கின்றாள். எப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்ற பிராட்டி மூலமா அடையணும். புருஷகாரம்னு பேர். The one who recommends us to the Lord. பரமாத்மா கிட்ட சொல்லணும், பாவம் நான் குழந்தை மன்னிச்சு விட்டுருக்கோ, அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு தாயார். சரி இப்போ இவர் ரெக்கமெண்ட் பண்ண உடனே யார் மூலமா போறோம்? பெருமாள் தாயார் மூலமா போறோம். பெருமாள் தாயாருங்கிறது 2 பேரா தெரிஞ்சாலும் அது ஒரு தாம்பத்தியம், தம்பதி தெய்வதம்னஹா. இதுக்கு நியாய சாஸ்திரத்தை பின்னாடி படிக்கும் போது நான் சொல்றேன், வியாசஜ்ய விருத்தின்னு பேர். இவ 2 பேரா தெரிஞ்சாலும் ஒரே தம்பதி, அதுதான் முக்கியம். இல்ல தாயார் தாழ்த்தி பெருமாள் வசதி, பெருமாள் தாழ்த்தி தாயார் வசதி இல்ல, 2 பேரும் சேர்ந்தால்தான் நமக்கு சுவாமித்துவம். சுவாமி நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும்னா இவ 2 பேரும் சேரணும். அதனால்தான் வியாக்கியாத்தாக்கள் எடுக்கும்போது சொல்றா, ஆශ්‍රய வேளையோடு போக வேளையிலும் ஒரு வாசியர மிதுனமே நமக்கு உத்தேசியம்.
நம்ம பெருமாள் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணும் போதும் சரி, அவர்களை அடைந்த பிறகு கைங்கரியம் பண்ணும் போதும் சரி, போவதற்கு வழியும் அடைந்த பிறகும் கைங்கரியம் செய்யும் போதும் பிரம்மச்சாரி நாராயணனுக்கு பண்ண மாட்டோம். பிராட்டியோடு ஸ்ரீ விசிஷ்டனான எம்பெருமானுக்குத்தான் பண்ணுவோம். இது நம்ம சம்பிரதாயத்தின் அடிப்படை. நீங்க கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிவபெருமான் மீது பக்தி கொண்டவர்களாக இருக்கலாம், அம்பாள் மீது பக்தி கொண்டவர்களாக இருக்கலாம், முருகப்பெருமான், விநாயகமூர்த்தி, அதே மாதிரி பெருமாள், பிரம்மா, சரஸ்வதி, உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள்னு இருக்கும். சுவாமி எனக்கு தனியா தெய்வம்னு ஒண்ணு இல்லை, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவாள் இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கோ, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படை பெருமாள் வசத்தி பிராட்டி தாழ்த்தி, பிராட்டி வசதி பெருமாள் தாழ்த்தி கிடையாது. இரண்டு பேரும் சேர்ந்தே அந்த பரமாத்ம தத்துவம் ஸ்ரீ விசிஷ்டனான எம்பெருமான். அதனால 18, 19, 20 3 பாசுரங்களால் தாயாரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்றா. அவளை பெருமாளோடு சேர்த்து வழியா இருக்க சொல்றா. பெருமாளோடு சேர்ந்த அவளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்றா. அப்படின்னா புருஷகார பூத்தை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவோ, வழியாக இருப்பது உபாயத்துவம், அடையும் பொருளாக இருப்பது உபேயத்துவம். புருஷகார உபாய உபேயங்கள் 3 தொழில்கள் செய்பவள் மகாலட்சுமி. அதனால ஆகார திரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினின்னு ஒரு ஆச்சாரியன் எடுத்தார் ஸ்லோகத்துல. அதனால 18, 19, 20 இது 3 பாசுரங்களுக்கு உண்டான பாசுரத்தை சொல்லிடுறேன். 18 உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்துதிரவாய் மகிழ்ந்து. இது 18. நப்பின்னை வந்தாச்சா? 19ல வருவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். 19 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய் துயிலழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். அதனால 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு நீ கிருஷ்ணரோடு இருக்கின்றாய், ஸ்ருங்கார ரசத்தில் அவனை அனுபவிக்கின்றாய், நாயகனாய் நாயகியாய் இருவரும் சேர்ந்து சல்லாபத்தில் இருக்கின்றீர்கள். நானும் ஒரு ஏழை பெண், அவனையே நினைத்திருக்கின்றேன், எனக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்குமா, அவனை பரமாத்மா அனுபவம் நானும் பெற வேண்டும் என்பதற்காக பிராட்டியை முன்னிடுகின்றாள். மகாலட்சுமி மூலமா போனா காரியம் நடக்காம இருக்குமா? 21வது பாசுரத்தில் பிராட்டியின் வைபவத்தை சொன்னேன் கண்ணா. இப்போ ஒன்னு சொல்லலே நினைக்காது, அவளை சொன்னா ஒன்னு சொன்ன மாதிரி உனக்கு சொல்லணுமா? போட்டிக்கு இருக்கியா? உன்னை பத்தி சொல்றேன் கேளு என்ன. 21ஆம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அங்கண்மான் ஞாலத்தரசர் மாரிமலை முழஞ்சில் அன்னி உலக வளர்ந்தாய் அடிபோற்றி ஒருத்தி மகனாய் பிறந்து. 21, 22, 23, 24, 25 5 பாசுரங்களால் ஆண்டாள் கண்ணனை எழுப்புகின்றாள். முதல்ல பாகவதோத்தமால எழுப்பியாச்சு, காவலாளிகளை எழுப்பியாச்சு, மாமனார் மாமியார் கொழுந்தனார சொல்லியாச்சு, நாயகியா இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டி சொல்லியாச்சு. இப்ப கிருஷ்ணரை பிரார்த்திக்கின்றாள். எல்லாம் கிரமமா வந்திருக்க ஆண்டாள். She has followed the due and diligent process. 26வது பாசுரத்துல என்ன பாடணுமோ இருப்பரோ மாட்டாரோங்கிற நினைக்கும் போது பெருமாள் 2 கதவையும் திறந்தார். திறந்த பெருமாளை பார்த்த பிறகு வியாமோகம் அடைந்தாள். ஐயோ, எனக்காக நீ வந்தியோ கண்ணா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவென கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன என்று 26வது பாசுரத்தில் பாடினாள். 2ஆம் பாசுரத்தில் என்ன சொன்னா? கிருஷ்ணனை வரிக்க வேண்டும், அடைய வேண்டும், காண வேண்டும், நோம்பு இருக்க போகின்றேன், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நெய்யை சாப்பிட மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம், தயிர் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் சொன்னாளா? 27வது பாசுரத்தை கிருஷ்ணர் பார்த்தார். நீ அழகா இருந்தடி, எனக்காக நோம்பு இருந்து மெலிஞ்சு போயிட்டியே ஆண்டாள், நன்னா சாப்பிடு, அலங்காரம் பண்ணிக்கோ, எனக்கா நான் இதெல்லாம் கேட்டேன், நான் நீ எதுக்கடி உன்னை வருத்திக்கிற அப்படின்னு சொன்ன உடனே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலவும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோர் மூடனை வேது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது 27வது பாசுரம். ததரன்ன
கோவிந்த உன் தன்னை பாடி பதி கொண்டு யாம் பேரு சம்மானம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்த உன் தன்னை பாடி பதி கொண்டு யாபேரு சம்மானம் நாடு புகழும் பரிசீலார் நன்றாக நாடு புகழும் பரிசீலார் நன்றாக சூடகமே தோள்வளைய தோடே செவி புவே சூடகமே தோள்வளைய தோடே செவி புவே அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ ஆடை கூடு போ அதன் பின்னே பாசோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை கூடியிருந்து குளிர்ந்தேரோயம் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேரோயம் பாவாய் இந்த வாசுரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா மார்கழி மாசத்துல கூடாரவல்லி இந்த வாசுரம் பண்ணிவிட்டான்னா ஆத்துல அக்கார வடிசில் சக்கரை பொங்கல் பண்றது வழக்கம். இப்ப சக்கரை பொங்கலா பண்றவாளும் பண்ணிக்குங்கோ, அக்கார வடிசிலா பண்றவாளும் பண்ணிக்குங்கோ. சம் ஆஃப் யூ மே பி வெரி டயட் கான்சியஸ். சுவாமி வெல்லம், சர்க்கரையை விட வெல்லம் உடம்புக்கு நல்லது, எண்ணெயை விட நெய் உடம்புக்கு நல்லது, திராட்சை முந்திரி பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சாதம் வந்துருத்தே அதில் என்ன பண்றது? இப்போ பல பேர் என்னோட கீன்வால பண்றா, ஓட்ஸ்ல பண்றா, ஏதோ ஒன்றுல பண்ணிக்கோங்க. இது பொதுவாக கோர்ஸ்ல இதெல்லாம் சொல்லப்படாத விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போனோம். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் அன் ஆர்டன்ட் ரிக்வெஸ்ட். இந்த முழு பிரபந்தத்துல ஆண்டாளுங்கிறது ஒரு ஸ்பெஷல் பொசிஷன். ஆழ்வார்லாம் இருக்கட்டும், நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்லாம் ஸ்பெஷல் தான். என்ன இருந்தாலும் ஆண்டாள்னா அது ஆண்டாள். அவளுடைய திருப்பாவை பிரபந்தம்னா அது தனி, அதுல கூடாரவல்லிங்கிற பாசுரம்னா தனி. அதனால உங்களால என்னைக்கு முடியுமோ இன்னைக்கே முடிஞ்சதுன்னா கூட, இல்லாட்ட நாளை முடிந்தது என்றால் கொஞ்சோண்டு அக்கார வடிசில் பெருமாளுக்கு சமர்ப்பிங்க. அவர் சும்மா பார்ப்பார், சாப்பிட்றது யார்? நம்ம தான். அதனால இது ஒரு சின்ன ஆர்டன்ட் ரிக்வெஸ்ட். இதெல்லாம் செய்தால்தான் கலாச்சாரம் தொடரும். ஞான ரீதியா காதுல போட்டு கேட்டுட்டே இருந்தா மட்டும் தொடராது. யூ ஹவ் டு கண்டினியூ த ட்ரெடிஷன். அதனால இப்ப இந்த
கூடாரவல்லிங்கிற பாசுரத்துக்கு மட்டும் இப்ப மார்கழி திங்களுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நான் அர்த்தம் சொல்லி விடுறேன். இந்த கூடாரவல்லி பாசுரத்துக்கு கூடாரை வெல்லும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. இப்ப கூடாரை வெல்லும்னா யாரு கண்ணன் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட வழியில் விதிமுறையில் வர மாட்டேன்னு சொல்றாளோ அவளை எப்படியாவது ஜெயிச்சுடுவாடாம் கண்ணன். நீ சொல்லி கொடுத்த வழியில்தான் நான் நடப்பேன்னு ஏதேனும் ஒரு பாகவதோத்தமர் சொல்லிவிட்டால் அவருக்கு தோத்து போயிடுவானாம் கண்ணன். நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. சாஸ்திர வழியில நடக்கலேன்னு சொன்னா எப்படியாவது அவரை ஜெயிச்சுடுவார் கண்ணன். நான் நீ சொன்ன வழியில தான் நடப்பேன் ஒரு பாகவதோத்தமர் சொல்லிவிட்டார் என்றால் அவருக்கு தோற்றே போய்விடுவார் கண்ணன். என்ன அழகான ஒரு ஆண்டாள் சொல்றார், நாங்க ஒரு ஏழை அபலை பெண்கள் பாடிட்டு இருக்கோம், எங்க கிட்ட உன் வீராப்ப காண்பிக்கிறிய கண்ணா. பெரிய ராவணன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவாள்லாம் வரமாட்டேன்னு சொன்னா அவளெல்லாம் ஜெயிச்ச. எங்களை அந்த கோஷ்டியில சேர்த்துடாத கண்ணா, எங்களுக்கெல்லாம் தெம்பு கிடையாது கண்ணா. நான் நீ சொல்ற வழியிலேயே நடப்போம். எங்க கிட்ட நீ உன்னுடைய வீராப்பை காண்பித்து விடாதே, கூடாரை வெல்லும். இதற்கு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். என்னன்னா, துரியோதனன் நான் எங்கனேயும் கண்ணனை அடிமை செய்து விடுவேன், கட்டி விடுவேன் என்று பாண்டவ தூதுவனாக வந்த எம்பெருமானை கட்ட வேண்டும் என நினைத்தான். உயிரும் போயிடுத்தவனுக்கு. ஆனா கண்ணன் பாவம் என்ன சொல்றாரோ கேட்போமே அப்படின்னு இருந்தா பாண்டவர்கள். உடனே பகவான் என்ன பண்ணார், அவ்வளவுதானே, நான் சொல்றது கேட்கிறேங்கிறேளா, சாஸ்திரத்தை மதிக்கிறேங்கிறேளா, தர்மத்தின் வழி நடக்கிறேங்கிறேளா, போறோம் சுவாமி, எனக்கு அது போறோம். நான் துவாரவக்காக்கு அதிபதியாக இருந்தாலும் பாண்டவர்களுக்காக நான் தூது நடக்கிறேன். இன்னார் தூதன், பாண்டவ தூதனாக பகவான் நடந்தார். ஒண்ணுமே இல்ல சுவாமி, அர்ஜுனனுக்கு நான் சாரத்தியம் பண்ணிட்டு போறேன். ஐ வில் பி த டிரைவர், ஐ வில் பி யுவர் மெசஞ்சர், என்ன வேணாலும் பண்றேன், என் பேச்ச கேட்கிறேங்கிறேளே. ஆண்டாள் சொல்றா, அந்த கோஷ்டியில எங்களை சேர்த்துரு கிருஷ்ணா, இந்த ஹிரண்யகசிபு ராவண கோஷ்டியில எங்களை சேர்த்துறாத. நமக்கும் அந்த ஆசைதான், ஆனா நம்ம அப்படி இருக்கப்படாதே. ஆண்டாள் மாதிரி இருந்தா நல்ல கோஷ்டியில சேர்ப்பார் பகவான். அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி. அதாவது ஜெயிக்கணுங்கிறது யார்கிட்ட ஜெயிக்கணும்னு தெரியணும். இப்ப நம்மளை விட ரொம்ப பலஹீனாளா ஒருத்தர் இருக்கா, பாவம் பலமே இல்லை, அவகிட்ட வீராப காமிச்சு என்ன பிரயோஜனம்? யார் என்னை விட பலசாலியா இருக்காரோ அவர்கிட்ட நான் என்னுடைய பலத்தை காண்பிக்கணும். கிருஷ்ணா, நான் உங்களை விட என்கிட்ட என்ன சக்தி இருக்கு, நீ காண்பிக்கலாவோ. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். அதாவது பெருமாள் கிட்ட இருக்க வேண்டிய அந்த தன்மை ஒரு ஆச்சாரியர்கிட்டயும் இருக்குதுன்னு. அதுதான் கூரத்தாழ்வான். இது ஒரு ஐதிஹ்யம் சொல்றா. என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வான் வசித்து வந்த காலம். அப்போது ஒரு பெரியவர் அவர் கூரத்தாழ்வான் கிட்ட போயிருக்கார். இது சுரிஞ்சுட்டே நின்னார். கூரத்தாழ்வான், என்ன சுவாமி, என்ன வேணும்னு கேட்டார். இல்ல, நீங்க என்ன அர்த்தம் சொல்றேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ வித்வான் தான், ஆனா எனக்கு எல்லாரோடையும் கிளாஸ்ல உட்காந்து கேட்டா கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அதாவது நான் கத்துக்கிறேன், ஏன்னா நீங்க ஆச்சாரிய ஸ்தானத்துல மேல பீடத்துல உட்காந்துட்டு போய் நான் கீழே எல்லாரோடையும் உட்காந்துக்கணுமே, அது கொஞ்சம் பிடிக்கல எனக்கு, ஆனா கத்துக்கணும்னு ஆசை. கூரத்தாழ்வான் பார்த்த, வந்ததே பெரிய விஷயம், இதுல இது வேண்டாம் அது வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், உமக்கு என்ன, நான் கத்து கொடுக்குறேன்னு யாருக்கும் தெரியப்படாது, அவ்வளவுதானே. வாரும், ஸ்ரீரங்க கோவிலுக்கு போகலாம். அந்த புறத்துல ஒரு நந்தவனம் இருக்கு, அதுல ஓரமா ஒரு மண்டபம் இருக்கு, பொதுவாக யாருமே அங்க வரமாட்டா, நீ அமரும், நானும் இருக்கின்றேன்னு சொல்லி அமைந்தார். அப்ப அந்த சிஷ்யன் என்ன, இது நல்ல அரேஞ்ச்மெண்டா இருக்கே. பொதுவா அந்த காலத்துல எப்படின்னா, பங்கி பங்கியா சிஷ்யன் சேவிக்கணும். இப்ப சிஷ்யன் எப்படி சேவிச்சுட்டே வருவார், ஆச்சாரியன் புஸ்தகம் இருக்காது, அவர் கேட்டுட்டு அர்த்தம் சொல்லணும், இதுதான் ஒரு கிரமம். அதே மாதிரி கூரத்தாழ்வான் அர்த்தம் சொல்ல சொல்ல இவர் இந்த சிஷ்யர் தானும் கையில் ஓலையில் வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, கொஞ்சம் தூரத்துல யாரோ 4 பாகவதோத்தமான் நடந்து வருது. கூரத்தாழ்வான் பார்த்துட்டார், இந்த சிஷ்யர் பார்க்கவில்லை. கூரத்தாழ்வான் டக்குன்னு என்ன பண்ண, இந்த சிஷ்யன் கையில இருந்த அந்த ஓலை எடுத்து தன் கையில வாங்கிட்டார். சிஷ்யனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சுவாமி நீ கம்முன்னு இரும் அப்படின்னு சொன்ன உடனே கூரத்தாழ்வான், ஆஹா கையில ஓலை, ஆஹா பிரமாதமான அர்த்தங்கள், எப்படி சாதிக்கிறேன் இப்படிலாம் சொன்னார். யாருக்கு காதுல விழறா மாதிரி, அந்த பிரதட்சிணம் பண்ணிட்டு போற 4 பாகவதோத்தமாளுக்கு காதுல விழறா மாதிரி. இது காதுல விழுந்த பாகவதோத்தமாள் சொல்லிட்டு போனான். நம்ம என்னமோ கூரத்தாழ்வான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம், அவருக்கே ஞானம் உபதேசம் பண்ற அளவுக்கு இந்த பாகவதோத்தமருக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு போனா. இது கேட்ட உடனே அந்த பாகவதோத்தமர் கண்ணால ஜலம் விட்டு அழுதாராம். ஐயோ, இவ்வளவு நாள் நான் அப்படி இருந்துட்டேனே. ஆழ்வாருக்கு என்ன, கூரத்தாழ்வானுக்கு என்னன்னா, இதற்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். ஒரு ஆச்சாரிய சிஷ்யன் வித்தியாசமே இருக்காதுங்கிறதுக்காக, அதுக்காக சொன்னார். சிஷ்யன் சொன்னார், பாத்தியா இவ்வளவு நாள ஞானம் இல்லாம போயிடுத்து, நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நீர் எமக்கு தோற்றதாக நடித்தீரே என்று சொன்னாராம். அதனால ஒரு பெருமாளுக்கு அந்த தன்மைனா,
அந்த ஒரு அவருடைய அடியவருக்கும் அந்த தன்மை வந்துவிடும் என்பதற்காக வியாக்கியாத்தா எடுத்து காண்பிக்கிற கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா, அன்று அந்த பசுக்களையும் கண்ணுக்குட்டிகளையும் மைத்தாயே, பசுவினிடத்தில் கண்ணுக்குட்டி இடத்துல எங்களை வச்சு பாரு கிருஷ்ணா, கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். கிருஷ்ணர் ஒரு சத்திய பிரமாணம் மேற்கொண்டார் மகாபாரதத்தில். நான் இந்த யுத்தத்தில் சாரதியாக மட்டும் தான் இருப்பேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஐ ஷில் நாட் லிஃப்ட் எனி வெப்பன். இந்த சத்தியத்தை கிருஷ்ணர் பண்ணிருக்காருன்னு கேட்ட உடனே பீஷ்மர் ஒரு சத்தியம் பண்றார். பீஷ்மர் சத்தியத்துக்குனே பிறந்தவர். அவர் ஒரு பிரமாணம், ஒரு பிளெட்ஜ் எடுக்கிறார். இந்த யுத்தத்தில் கிருஷ்ணரை ஆயுதம் எடுக்க வைப்பேன். இப்போ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துடுத்து, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றார், அவர் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு இன்னொருத்தர் சொல்றார். யாரு செய்தது நிறைவேறுமோன்னு தெரியல. 10வது நாள் வந்தது. அர்ஜுனனும் பீஷ்மனும் சண்டை போட்டுட்டே இருந்தா. கிருஷ்ணர் பார்த்தார், என்னால பொறுக்க ஒண்ணாதுன்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு சக்கரத்தை எடுத்தார், சுத்தின்னு ஓடிட்டார், நான் இவரை வெட்டுறேன்னு. அப்போது பீஷ்மர் எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டார். சுவாமி கிருஷ்ணா, இதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன், என்னுடைய சத்தியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, உன் சத்தியம் பொய்த்து போனாலும் பரவாயில்லை என்பதற்காக ஆயுதம் தரித்தவனே, பாகவதர்களிடத்தில் தோற்று போகக்கூடிய இன்பம் படைத்தவனே, கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா. எப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணி 28 கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம், 29 சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து என்று ஆண்டாளாக ஒரு ஆய்ப்பெண்ணாக இருந்தாள். 30ஆம் பாசுரத்தில் ஆண்டாளின் தன்மையை அடைந்தாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று இதை படிப்பவர்களுக்கு பக்தி கூடும், இதை படித்து தியானிப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும், இதை நினைத்து செய்யக்கூடியவர்களுக்கு சாஸ்திரோக்தமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று 30ஆம் பாசுரத்தில் தலை கட்டினாள். இதுதான் திருப்பாவையின் சாரம். இப்போ ஆண்டாளுக்கு ஒரு கனவு வந்தது. திருப்பாவை நோவெல்லாம் எடுத்து ஒரு கனவு வந்தது. இந்த கனவு எப்படி? சீதா பிராட்டிக்கு ஒரு கனவு வந்ததா சொல்றா. ஆனா அது அவளுக்கு வரல, அது திரிஜட்டைக்கு வந்தது. அவ பிரார்த்தனை பண்றா, ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சகலக்ஷ்மணம். அவ வருத்தப்படுறா, ஐயோ நானும் கண்ணை மூடி மூடி பாக்குறேனே, கனவுல கூட ராமனோ லக்ஷ்மணனோ வரமாட்டேங்கிறாளே, என்ன பாவம் பண்ணிவிட்டேனோ, பஷ்யேயம் இது ஜீவேயம் ஸ்வப்னோபி மம மத்சரி அப்படின்னு ராமாயணத்துல ஸ்லோகம். அந்த குற்றமே வேண்டாம், சீதை கனவு வரலன்னு நினைச்சா இங்க ஆண்டாளுக்கு கனவும் வந்தது. வந்த கனவையும் தோழி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிட்டிற்று. அதுதான் முக்கியமான ஒரு கனவு. ஒன்னும் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல உஷா என்பவள் அனிருத்தனை பார்ப்பது போல ஒரு கனவு. ராமாயணத்தில் திரிஜடை என்பவள் ராமனும் சீதையும் சேருவதாக இருக்கக்கூடிய கனவு. ஆழ்வார் சரித்திரத்தில் ஆண்டாள் நாயகனான நாராயணனை வரிப்பதாக ஒரு கனவு. இந்த 3 கனவுக்கும் பிரசித்தம். அந்த கனவை தன் தோழி கிட்ட சொன்னா அந்த தொகுப்பு தான் வரக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரத்துக்கும் பெரியவாச்சான் பிள்ளைக்கும் நிறைய சம்பந்தம். அஸ்மத் பிராச்சாரியன் உத்தமூர் சுவாமி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கார். ஆண்டாளை பத்தியே நழிய நாள் சொல்லிட்டா ஏனைய ஆழ்வார்கள்லாம் இருக்கா, அவள்லாம் வருத்தப்படுவா. அதனால ஒவ்வொரு பாசுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சடங்கு என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிவிடுறேன். வாரணமாயிலோ சூழவலோ செய்து நாரணனோபே நடக்கின்றான் என்றெதிர். வாரணமாயிலோ சூழவலோ செய்து நாரணனோபே நடக்கின்றான் என்றெதிர். பூரண பொற்கொடோ வைத்து புறமெங்கோ தோரணோ நாட்டகனா கண்டு தோழினார். பூரண பொற்கொடோ வைத்து புறமெங்கோ தோரணோ நாட்டகனா கண்டு தோழி வாரணம் முதல் பாசுரம். வாரணம் 1000 சூழ வலஞ்செய்து நாரணன் நம்பி நடக்கின்னான் என் எதிர். பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். இது முதல் பாசுரம். முதல் பாசுரத்துல என்ன சொன்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ளை வரன் வருவதாக சொன்னாள். நிச்சயதார்த்தத்துக்கு வரணுமோன்னு அவர் சூழவலம் செய்து, சூழவலம்னா இந்த வரக்கூடிய நகரத்தை ஒரு வலம் வருவதாக, ஒரு ப்ரொசெஷன் பாராத்துன்னு சொல்லுவா.
வடதேசத்துக்குலாம் போனீங்கன்னா பாராத் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவர் சுத்தி வருவார். இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த காலத்துல என்ன சொல்லுவான்னா, இந்த இப்ப நமக்கு டெக்னாலஜி இருக்கு, அந்த காலத்துல மாப்பிள்ளைக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியாது பாருங்க. அதனால இவரை ப்ரொசெஷன் மாதிரி வர வச்சா யாராவது கண்டுபிடிச்சிருவாரு, ஐயோ இவருக்கு தான் தென்காசியில கல்யாணம் ஆச்சே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அதுக்காக அந்த வலம் வர வைப்பாளாம். சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது அந்த சுத்தி நிச்சயதார்த்தத்துக்காக வரக்கூடிய ஊர்கோலத்தை இந்த பாசுரத்துல சொன்னா. அடுத்தது, நாளை வதுவை மனம் என்று நாள் இட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தழுக்கிள் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். இது என்ன சொல்றா, நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு நிச்சயதார்த்தத்துல என்ன பண்ணுவா, இன்னாருடைய பௌத்திரனும் இன்னாருடைய தௌஹித்ரனும் இன்னாருடைய புத்திரனுமான இவருக்கு, இன்னாருடைய பௌத்திரியும் இன்னாருடைய தௌஹித்ரியும் இன்னாருடைய புத்திரியுமான இவளுக்கும் கல்யாணம் நடப்பதாக நிச்சயிக்கிறோம். we have decided. ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அதனால இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லுவது, காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான் பரிசுடை பந்தர்கள். இதுதான் இனிமே கல்யாணம் இவா 2 பேருக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க வாழை இலை தானே சொல்லணும். எதுக்கு பாளை கமுகுன்னு சொல்றா, எதுக்கு பாக்கு மரத்துல வரக்கூடிய அந்த இலைன்னு சொல்றா. ஒரு காலத்துல பாக்கு மரத்துல தான் இருந்துதான் உத்தமர் சுவாமி எடுக்கிறார். அப்புறம் அது கிடைக்காதபடியால், அவ்வளவா கிடைக்காதபடியால் வாழை மரத்துக்கு வந்து விட்டோமாம். அதனால ஆண்டாள் அதை வச்சு சொல்றா, பாளை கமுகு பரிசுடை பந்தல். அடுத்து 3வது பாசுரம், இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரீஷூட்ட கனாக்கண்டேன் தோழினான். இந்திரன் முதலிட்ட தேவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காளே அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் போது அந்தரி முக்கியமா அம்பாளை எடுத்து சொல்றா. பார்வதி ஹைமவதின்னு பேர், ஹிமவானுடைய பெண்ணு, சிவனுடைய அர்த்தாங்கினி அம்பாள் வருவதாக சொன்னாள். ஏன், அவளுக்கு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கிருஷ்ணர் அஷ்டமி திதியில பிறந்து அஷ்டமி முடிந்து நவமி திதியில் யசோதைக்கு பிறந்தவள் அவள் அம்பாள். அதனால அவளை சரசிஜநாப சோதரி, பெருமாளுடைய தங்கைன்னு பாப்பா. இன்னைக்கும் திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார், விந்தை மேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். விந்தை மேய மடக்கன்னினா விந்தை மலையில வாசிச்சவள், விந்தியாவாசினி, அதுதான் அம்பாள். அந்த அம்பாளுக்கு அண்ணனாக இருக்கக்கூடியவள். திருக்கோவலூர் கஷேத்திரத்துல பெருமாளுக்கு பக்கத்துல விஷ்ணு துர்கை சன்னதின்னு உண்டு. அதனால அந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம்ங்கிற பாசுரத்துல அந்தரி சூட்ட, என்ன அந்தரி என்ன சூட்ட போறா அப்படின்னா கூரை புடவை, அதுதான் சொல்றா. மந்திரம் கோடுத்தி உடுத்தி வனமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். கூறப்புடவை, கூறப்புடவைங்கிறது ஒரு கல்யாணத்துக்குரிய ஒரு புடவை. அது எல்லா பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்களில் அவாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புடவை இருக்கும். அந்த புடவைய அந்த சிவாச்சாரியாரோ வைஷ்ணவ பட்டரோ அவர் மந்திரங்கள் சொல்லி நன்ன மெழுகேத்துவர். அந்த புடவையை நாத்தனார் பெற்றுக்கொண்டு அவள் தான் இந்த கல்யாண பெண்ணுக்கு கட்டிவிடணும். ஒண்ணு அது அவளுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சு வந்துடும் இதுல. 2வது, பெண்ணுக்கு அங்க லட்சணங்கள்லாம் அழகா இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சா. இப்ப அதெல்லாம் நடக்கிறதா தெரியல. ஆண்டாள் சொல்லியிருக்கிறத சொல்ற, அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். அம்பாள் எனக்கு புடவை கட்டுற மாதிரி கனாக்கண்டேன். அடுத்தது 4வது பாசுரம், நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்பன கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான். இது ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்து சொல்லியிருக்க. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து வேத மந்திரங்களை சொல்லி, புண்ணியாக வச்சன மந்திரங்களை சொல்லி, அந்த ஜலத்துக்கு நல்ல ஒரு தன்மை, ஒரு மந்திரத்தன்மை சேர்த்து அதை எல்லா இடத்தையும் தெறிக்க விடுவா. அப்பதான் அந்த யதம் சுத்தமாகும், அசுத்தங்கள் எல்லாம் போகும், அசௌச்சங்கள்லாம் போகும். அதனால நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி தெரித்து விட்டு காப்பு நான் கட்ட, காப்பு மந்திர காப்புன்னு ஒண்ணு கொடுப்பா, அங்கூரார்ப்பணம்னு பேரு. அங்கூரார்ப்பணம்ங்கிறது பாலிகளை கறக்கிறதுன்னு வச்சுக்கலாம். கையில ஒரு த்ரெட், சேக்ரெட் த்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணும் கட்டிக்கணும், பிள்ளையும் கட்டிக்கணும். எதுக்கு சுவாமின்னா கல்யாணமே இப்பதானே ஊர்கோலம் எல்லாம் இருக்கு. அதுக்கு உத்தமூர் சுவாமி ஒரு கிரந்தம் என்னன்னு சொல்றேன், கிருஹ்ய ரத்னம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றார். அந்த காலத்துல எப்படின்னா அங்கூரார்ப்பணம், அந்த கையில இருக்கக்கூடிய அந்த அங்குரார்ப்பணமும் பிரதிசர பந்தனமும் பாலிகை கரைத்தல் எல்லாமே, அது எல்லாம் வது வரன் 2 பேர் ஆத்துலையும் தனித்தனியா பண்ணிடுவா. இவா மண்டபத்துக்கு வந்துதான் பண்ணணுங்கிறது இல்லை. 2வது, அது ஆன பிறகுதான் பிள்ளை வீட்டுக்கார பெண்ணு வீட்டுக்கார ஆளுக்கு போவா. பிள்ளை வரமாட்டான், பிள்ளை வீட்டுக்காரா பெண்ணு வீட்டுக்கார ஆளு ஆத்துக்கு போய்
கொடுப்பதற்கு சம்மதமானு கேட்பா. அவ சம்மதம்னு சொல்லணும். அப்புறம் 2 பக்கமும் ஒத்துழைச்சுப்பா, சரி இப்ப நிச்சயம் பண்ணிவிடலாம் அப்படின்னு. அது ஆன பிறகுதான் பிள்ளை வீட்டுக்காரா பிள்ளையோடு சேர்த்து மண்டபத்துக்கோ பெண்ணின் வீட்டுக்கோ செல்ல வேண்டும். அதனால முதல்லயே நடந்த சடங்கு தான் ஆண்டாள் விரவிக்கின்றாள் என்று இந்த ரக்ஷாபந்தனத்தை சொல்றா. இப்ப இந்த இடத்துல பார்ப்பன சிட்டர்கள்னு ஒரு வார்த்தை வருது. பார்ப்புன்னு சொன்னா பட்சிகள். எது முதல்ல முட்டையில் வருது, முட்டையிலிருந்து மறுபடியும் பிறக்கின்றது. 2 முறை பிறக்கிறது இல்லையா, த்விஜர்கள்னு பேர். த்விஜர்கள்னா 2 முறை பிறப்பை உடையவர்கள், தாயின் கர்ப்பம் அதே சமயத்துல பூணல் போட்டா. இந்த பார்ப்புன்னு சொன்னா பறவையினங்கள், பார்ப்பனர்கள்னு சொன்னா வேதம் கற்ற அந்தணர்கள். பார்ப்பன சிட்டர்கள். சிட்டர்கள்னா என்ன, அதுக்கு வியாக்கியானம் சொன்னார், சிஷ்டர்கள்னு அர்த்தமா. சிஷ்டன்னா படிச்சதுக்கு ஏத்தா மாதிரி இருக்கக்கூடியவா அப்படின்னா, அந்த காலத்திலேயே படிச்சிருக்கவான்னு தனியா இருக்கா, படிச்சதுக்கு ஏத்தா மாதிரி நடக்கிறவான்னு தனியா இருக்கா. படிச்சவா மட்டும் போறாது, படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். பார்ப்பன சிட்டர்கள். சிஷ்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி, எந்த இடத்துல ஏத்தனமோ ஏத்துவாளாம், எந்த இடத்துல சமத்துல சொல்லணுமோ சொல்லுவாளாம். வேதத்தை ஒரே குரலில் சொல்லக்கூடிய பக்தி சிறந்த பார்ப்பன சிட்டர்கள் அப்படின்னு எடுக்கிறார். அடுத்தது ஆண்டாள் 5வது பாசுரம். கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி, பெண்கள்லாம் நல்ல கலசத்துல அழகா விளக்கை ஏத்திண்டு மாப்பிள்ளைய வரவேற்க வேண்டும் என்பதற்காக வாசல் வரைக்கும் போட்டு வரவேற்பாளாம். இது எதற்காகன்னு கேட்டா வியாக்கியாத்தை எடுக்கிற திருஷ்டி விலக வேண்டும் என்பதற்காக சுவாசினிகள் சென்று வரவேற்பாளாம். ஷதிர் இள மங்கையர் தாம் எதிர்கொள்ள. இப்ப என்ன சொல்றா, இவ அண்ணனடையாள். சதிர் இள மங்கையர் தாம், அவ நடக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கு. பெருமாள் எப்படி நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது, அது கஜசிம்ம கதி வீரோ, இது அண்ணனடை. 2 பேரும் நடந்து இப்படி பண்றா. அடிநிலை தொட்டு, அது என்னன்னா பெண்ணை பெத்த அப்பா அடி இணை அப்படின்னு சொன்னா பாதுகைகளை அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடியே வழங்கியிருக்கணும். அந்த பாதுகைகளை தரித்துத்தான் அவர் மண்டபத்துக்கு வர வேண்டும். மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பாதுகையோட தான் வரணும். சுவாமி மண்டபத்துக்குள்ள கழட்டிட்டு வர வேண்டாமா? கிடையாது. என்னன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடியவா அக்னி கிட்ட போகும்போது மட்டும்தான் பாதுகையை கட்டணுமே ஒழிய வரவாள்லாம் போட்டுக்கலாம், மாப்பிள்ளே உள்ள போட்டுன்னு வரலாம். அதனால அதை சொன்னார், அடிநிலை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாணி கிரகணம் நடக்கிறத சொன்னார். அதுதான் இந்த 5வது பாசுரத்துல பார்த்தேன்னா அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். இப்ப இனிமே பாணி கிரகணம் வரப்போறது ரொம்ப முக்கியமான சடங்குகள் இதெல்லாம். அதுதான் இதுல 6வது பாசுரம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடைய தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தலம் பத்த கனா கண்டேன் தோழினான். கைத்தலம் பற்றுவதுன்னா பாணிகிரகணம். சுவாமி இது ஆண்டாளுடைய கனவின் பாசுரங்களை கேட்டிருக்கோம், திருமங்கல்யம் தரிப்பதாக சொல்லவே இல்லையே. திருமங்கல்யம் என்னும் சடங்கே பிற்காலத்தில் வந்ததாகத்தான் சொல்லுவார்கள். இது வைதீக சூத்திரங்கள்ல இல்லை. ஆனா அது ஒண்ணு தவறு இல்லை. ஆனால் பாணி கிரகணம் என்பதுதான் முக்கியம். கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத, அந்த துவனி 18 வாத்தியங்களின் துவனி இருக்கு இல்லையா, அதுதான் முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ். அதனால மதுசூதனன் என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினார். அப்பேற்பட்ட மதுசூதனன் என்னை அழைத்தான் அப்படின்னு சொல்றா. இது 6ஆம் பாசுரம். அடுத்தது வாய் நல்லார் நல் மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருத்தி வைத்து களிற்றல்லான் என் கைப்பற்றி தீவலஞ்செய்ய கனா கண்டேன் தோழினான். 7ஆம் பாசுரத்தில் இருக்கக்கூடிய சடங்கு என்னங்கிறத சொல்லிவிடுறேன். சப்தபதி, அந்த அக்னிய வலம் 7 அடி எடுத்து வைக்கணும் இல்லையா, சப்தபதின்னு இருக்கே, அக்னிய வலம் வருதுன்னு இருக்கே, அது எத்தனாவது பாசுரம்? 7வது பாசுரம். அதனால இந்த ஒவ்வொரு அடியிலும் அந்த ஆண்மகன் பெண்ணுக்கு சொல்லுவார், நான் உனக்கு நல்ல தோழனாக இருப்பேன், கணவனாக இருப்பேன், பர்த்தாவாக இருப்பேன். இதெல்லாம் 7 அடியும் அந்த பதியும் பத்னியும் வைப்பார்கள். இது 7வது பாசுரத்தில் சொன்னாள். 8 இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினார். நான் முன்னாடி சொன்ன சடங்கு மட்டும்தான் நான் சொல்றேன், முழு பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லல. அம்மி மிதிக்க, அந்த அம்மி மிதிக்க வேண்டும், அருந்ததியை பார்க்க வேண்டும்னு சொல்றோம் இல்லையா, அதனால அதுக்கு மந்திரங்கள்லாம் வேற உண்டு. அதனால அந்த அம்மி மிதிப்பது போல் கனா கண்டேன் நான் தோழி அப்படின்னு சொல்றா. 9 வரிசிலை வாழ் முகத்து என் ஐமார் தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து
பொறிமுதம் மட்ட கனா கண்டேன் தோழினான். இது இந்த இடத்த பார்த்தேன்னா நின்றுன்னு ஆண்டாள் சொல்றான் இல்லையா. எரிமுகம் பார்த்து என்னை முன்னே நிறுத்தின்னு சொல்றான். அப்படின்னா ரெண்டு பேரும் நின்னுண்டு அந்த அந்த பெண்ணுக்கு யாரு அண்ணாவோ தம்பியோ இவாளோடு சேர்த்து பொறிமுதம் இட வேண்டும். அந்த பொறியை அந்த நெருப்பில் இட வேண்டும். இதுக்கு லாஜஹோமம்னு பேர் இல்லையா சுவாமி. கல்யாணங்கள்ல மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருப்ப, பெண் உட்காந்துட்டு இருப்போ, அண்ணா தம்பி வருவா, 3 பேரும் நின்று எங்க நடக்கிறது. அதுக்கு வியாக்கியாதா சொல்ற அந்த காலத்துல நின்னுதான் பண்ணுவாளாம். அப்புறம் இப்ப எல்லாம் அமர்ந்து செய்கின்றனர். அதனால ஆண்டாள் கரெக்டா தான் சொல்லியிருக்கா. என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுதம் அட்ட லாஜஹோமம் பண்ணா பாவங்கள்லாம் ஒழிய வேண்டும் அண்ணாவோ தம்பியோ பிரார்த்தனை பண்ணுவார். இது 9வது பாசுரத்தில் சொல்லி 10 குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலஞ்செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். எனக்கு நல்ல மஞ்சனம் நடந்ததே என்ன இந்த 10வது பாசுரத்தில் குளிர் சாந்தம், இந்த சந்தனம் குங்குமம் அப்பி சாந்தம். ஏன்னா இது வரைக்கும் பிரம்மச்சரியத்தை ஆணும் சரி பெண்ணும் சரி கடைபிடித்து வந்தார்கள். இனிமேல் தான் கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாச்சே. சந்தனம் பூசிக்கொள்ளலாம், அந்த திலகத்தில் குங்குமத்தை தரித்துக் கொள்ளலாம், நீராடி விடலாம். மஞ்சள் நீராடுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வைதிக மந்திரத்தின் அந்த சாரம் இருக்கும். அதோடு நீராடலாம் என்று மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான் என்று தன் கனவை சொன்னாள். இவள் கண்ட கனவை தோழி கிட்ட சொல்றத அப்பா கேட்டுட்டார். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அதே ராத்திரி அவள் கண்ட கனவு வேளையில் தான் அவருக்கும் கனவு. பெருமாள் சொல்லியிருக்க இவளை அழைத்து வாரும், கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த இடம்னு சொல்லலையே. உடனே குரு பரம்பரையில அது ஒரு பெரிய விஷயம். அதை நான் தனியா ஆண்டாள் கல்யாணம்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப விரிவா அதுல சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமானா சொல்றார். பத்ரிகாசிரமத்து பெருமாளை பண்ணிக்கிறியா, அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமனை பண்ணிக்கிறியா, துவாரகாவில் இருக்கக்கூடிய கண்ணனை பண்ணிக்கிறியா, அதே மாதிரி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பண்ணிக்கிறியா, காஞ்சிபுரம் வரதனை பண்ணிக்கிறியா, திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனை பண்ணிக்கிறியா, திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய கல்லழகரை பண்ணிக்கிறியா. அதே மாதிரி ஒரு க்ஷேத்திரமா சொல்லி கொண்டு கடைசியில் அவள் வேண்டாம் 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 என்று சொல்ல கடைசியில் ரங்கநாத ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமானை பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நல்லா செல்வ நம்பி. நான் சொன்னேனே முன்னாடியே அந்த பாண்டியன் சபையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி இவருடைய தோழன் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வர அழகாக கொண்டை தரித்து கிளியை பிடித்து ஆண்டாள் மாலை பூண்டு புது பட்டு வஸ்திரங்கள் பூண்டு அந்த தோழிக்கினியானில் ஏறி அகண்ட காவேரி தாண்டி மண்டபத்தை தாண்டி அடைவளஞ்சான தாண்டி சித்திரவீதியை தாண்டி உத்தரவீதியை தாண்டி காயத்ரி மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தனர். கூட இருக்கக்கூடிய தோழிகள் சும்மா விடுவாளா? அவ கிண்டல் அடிக்கிறான்னு தேசிகன் எடுத்தார். நாகேஷயா சுதனு பக்ஷிரத கதம் தே ஏண்டி இனிமே நீ எதுல படுத்துப்ப தெரியுமோ? படுக்கையோ அதெல்லாம் இல்ல, பாம்புல படுத்துப்ப. இனிமே எதுல போவ தெரியுமோ? ரதமோ குதிரையோ இல்ல, பறவையில பறப்ப. பக்ஷிரதா கதம் தே. யார கல்யாணம் பண்ணிக்க போற தெரியுமோ? ஜாதகா ஸ்வயம்வர பதிஹி புருஷா புராணஹா. ரொம்ப காலமா இருக்கக்கூடிய கழந்தட்டி இருக்கவருக்கு. ஏவம் விதாக சமுச்சிதம் பிரணயம் பவத்யாக சந்தர்ஷயந்தி பரிஹாச கிர சகீனாம். பரிஹாசம் பண்ணாலாம் சகீனாம் அந்த தோழிகள்லாம் அப்படின்னு வேதாந்த தேசிகன் எடுத்தார். இதே சமயத்தில் அங்க பெருமாளுக்கு உரிய உற்சவர் நம்பெருமாளை அழகா அலங்காரம் பண்ணிட்டு பட்டர் சுவாமி ஏழ பண்ணிட்டு வர ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும், இவர் ரங்க மன்னார் இல்ல ரங்கநாதர் நம்பெருமாள், இவளுக்கும் அவருக்கும் மாலை மாத்தி உற்சவம் நடந்ததாம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, கையலாய் கையலாய் மாமலர் கரத்தினாள்
இவளை அங்க விட்டுட்டு போகலாம் நினைச்சார். ரொம்ப அழுதுட்டார் பெரியாழ்வார். ஒரு மகள் தன்னை உடையேன், அவளை திருமகள் போல் வளர்த்தேன். ஒரே பொண்ணுதான் சுவாமி எனக்கு. அவளை ஸ்ரீ மகாலட்சுமியை எப்படி சமுத்திரராஜா வளர்த்தாரோ அந்த மாதிரி நான் வளர்த்தேன். ஆனா கடைசியில பார்த்தேளா, செங்கண்மால் தான் கொண்டு போனானோ அந்த பெருமாளின் குழந்தை என்கிட்டேந்து பிரிச்சுட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதே ஆழ்வீர், நான் இருப்பது ஸ்ரீரங்கத்தில், நீர் இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில். எல்லாரும் நான் தெற்கு பக்கமா விபீஷணனை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. இல்ல மாமனாரான உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், கவலைப்படாதையும். நானும் இவளும் சேர்ந்து மறுபடியும் ரிசப்ஷன், ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது இல்லையா, இந்த மாதிரி we both will come as a couple. உங்க வீட்டிலேயே வந்து தங்கிடுவோம். மாமனார் சமுத்திரராஜா அங்கேயே தங்கிட்டார் நாராயணன். இங்க மாமனார் வில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் அவர் வீட்டுல வந்து தங்கிட்டார். அதனால இன்னைக்கும் நீங்க போனேன்னா நடுவில் ரங்கமன்னார், ஒரு பக்கம் ஆண்டாள், ஒரு பக்கம் கருடன் நின்று இருப்பார். கருடர் யார்? பெரியாழ்வார். இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவா நின்று சேவை சாதிக்கிறா. அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரும் பெரியாழ்வாராகி பெண்ணையும் ஒரு ஆழ்வார் ஸ்தானத்தில் வரச் செய்து பெருமாளுக்கே மாமனாரான பெருமை. ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அதனால இந்த விஷ்ணு சித்தருக்கு என்ன பெருமை? பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினாள். இவளுக்கு என்ன பெருமை? பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி தன் விரகதாபத்தை சொன்னாள். இவ ரெண்டு பேருக்கும் பெருமை என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இவா ஊர். இவ ரெண்டு பேருக்கும் பெருமை என்ன? ஆழ்வார் கோஷ்டியில இருக்கா. இவ ரெண்டு பேருக்கும் பெருமை என்ன? இவர்கள் இருவருக்குமே அத்தனையும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு எடுத்தா. அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. மதுரகவி ஆழ்வார் மாதிரி. மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லாம் பகவத் ஞானம் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே. எனக்கு எல்லாமா இருக்கிறது எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான். இவ இவ்வளவு கிருஷ்ணரை, திருமாலிருஞ்சோலை அழகன, திருவேங்கடம் உடையான, ஸ்ரீரங்கநாதன இத்தனை பாடியிருக்காளா? எல்லாம் பண்ண அவளை போய் கேட்டா, இவ்வளவு ஞானம் உனக்கு எங்கம்மா கிடைச்சது? இது பகவான பாடினே நான் நினைச்சேன். நான் எல்லாம் எங்க ஆச்சாரியனுடைய பெருமை, விஷ்ணு சித்தர் எங்க அப்பா பெருமையை சொன்னேன். எங்க அப்பா இதெல்லாம் பாடுவார், நானா ஒண்ணு பாடல சுவாமி, எல்லாம் எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துதான். கிட்டத்தட்ட மதுரகவி ஆழ்வார் மாதிரி சொல்லிட்டா. மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரினியே என்று அந்த இடத்தையும் வினவினாள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் ஆச்சரியமாய் மாலசாத்தி உற்சவம் நடந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த திருமணம் நடந்தேறியது. ூழி மதுர கவி சரபரகால மகரமய பிரமுகை வந்த பாதூழி மதுர கவி சரபரகால மகரமய பிரமுகை அவிரல சம்சூயமானம் தத்ர விடன ரசூல்